வணக்கம். அக்கவுண்ட் ஜிஎஸ்டி யூடியூப் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்று நான் உங்களுக்கு சொல்வது, அடிப்படை கணக்கீட்ட நாம எப்படி அக்கவுண்ட் ஜிஎஸ்டி சாஃப்ட்வேர் மூலம் செய்யலாம் என்பதையும், நம்முடைய சாஃப்ட்வேர் எப்படி செயல்படுகிறது என்பதையும் பற்றி ஆகும். இங்க எந்த ஒரு வெப் பிரவுசர்லயும் குரோம் அல்லது ஃபயர்ஃபாக்ஸ்ல நம்ம திறக்கலாம். நமக்கு இங்க நம்முடைய வெப் பிரவுசரில் நம்முடைய சாஃப்ட்வேர் வாங்கும்போது வாட்ஸ்அப் அல்லது இமெயிலில் கிடைக்கும் சப் அட்ரஸை உள்ளிட வேண்டும். அதேபோல் நமக்கு பாஸ்வேர்டும் ஐடியும் இங்கே நிரப்ப வேண்டும். நான் இங்கே என் ஐடியை மற்றும் பாஸ்வேர்டை நிரப்பி என் சாஃப்ட்வேரை வெப் பிரவுசரில் திறந்துவிட்டேன். நீங்கள் முதன்முறையா பாஸ்வேர்டை உள்ளிடும்போது சாஃப்ட்வேர் உங்களை பாஸ்வேர்டை மாற்ற சொல்லும். நீங்கள் உங்க பாஸ்வேர்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் லாகின் செய்யும்போது ஏற்கனவே லாகின் செய்துள்ளேன் என்பதால் இங்கு அது காட்டுகிறது. ஆனால் நீங்கள் முதன்முறையாக லாகின் செய்யும்போது இந்த கம்பெனியை உருவாக்க வேண்டும். எனவே நான் ஒரு கம்பெனி உருவாக்கிக் கொள்கிறேன். இதுதான் அந்த ஹைப்பர் லிங்க். கிரியேட் நியூ கம்பெனி என்பதில் நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும். இதனால் உங்கள் புதிய கம்பெனி உருவாகும். நான் என் கம்பெனியின் பேரை அக்கவுண்ட் ஜிஎஸ்டின்னு இடுகிறேன். ட்ரைனிங்கா? இங்கே நான் என் கம்பெனியின் கோட் இட போகிறேன். கோட் நீங்கள் காலியாக விட்டாலும் பரவாயில்ல. ஆனா கோட் என்பது ஒரு அடையாளம். நீங்கள் எந்த கம்பெனி உருவாக்கினீர்கள் என்பதை அது காட்டும். புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் என்ற இடத்தில் நான் என் தற்போதைய ஆண்டை தேர்வு செய்வேன். உங்களுக்கு பழைய தரவை உள்ளிட வேண்டுமென்றால், உதாரணத்திற்கு நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கிறீர்கள் மற்றும் மார்ச் மாதத்திற்கு முன்பே உள்ள தரவையும் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால், ஏப்ரல் மாதத்தில் எல்லா கம்பெனிகளும் துவங்குகிறார்கள். ஆனால் மார்ச் அல்லது பிப்ரவரி மாதத்திற்கான எந்த ஒரு உள்ளீடும் இருந்தால், நீங்கள் உங்கள் கடைசி இறுதி ஆண்டை தேர்வு செய்ய வேண்டும். நானும் தற்போதைய நிதியாண்டை தேர்வு செய்கிறேன். அதற்கு பிறகு நான் இங்கே என் நகரம் மற்றும் மாநிலத்தை உள்ளிடுகிறேன். நகரம் அல்லது மாநிலம் இல்லையெனில் அது உருவாக்கப்படாது. இங்கே ஒரு லிங்க் உள்ளது. அதில் நாம் நகரம் மற்றும் மாநிலத்தை இப்படி சேர்க்கலாம். நான் கம்பெனி உருவாக்கிவிட்டேன். கம்பெனி உருவாக்கியதும் அந்த கம்பெனியின் பேர் இங்கே வந்துவிடும். தொடரலாமா? அப்போ இந்த பக்கம் திறக்கும். இங்க நமக்கு அடிப்படை பயிற்சிகள் பற்றி நான் சொல்லுவேன். சில அடிப்படை தகவல்களை நமக்கு இங்க நிரப்ப வேண்டும். கம்பெனியின் முகவரியை உள்ளிட வேண்டுமா? நாம் எந்த பிராண்ட்ல டீல் செய்கிறோம்? பிராண்டை எழுதலாம். நான் இப்போது ஒரு பிராண்டை எழுதுகிறேன். சரி. இன்டெல், ஹெச்பி, கேனன் இப்படித்தான் நான் என் பிராண்டுகளை இங்கே எழுதிவிட்டேன். நாம் எந்தெந்த பிராண்டுகளில் டீல் செய்கிறோம்? அதே மாதிரி நம்முடைய முகவரியையும் எழுத வேண்டும். நம்மளுடைய ஃபோன் நம்பர்கள், நம்முடைய இமெயில் முகவரி. இந்த படிவத்தை நமக்கு வெறும் நிரப்புனாலே போதும். இப்படித்தான் நான் என் விவரங்களை இங்க நிரப்பிவிட்டேன். இப்போது கம்பெனியின் ஜிஎஸ்டி எண்ணை இங்க உள்ளிடுகிறேன். எனக்கு ஜிஎஸ்டி இல்லை என்றால் எனது ப்ரொஃபைலை தேர்வு செய்ய வேண்டும். இங்கே நான் ஜிஎஸ்டி எண்ணை மட்டும் உள்ளிட வேண்டும். அது நம்முடைய ப்ரொஃபைல் ரெஜிஸ்டர்ட் ஃபார்வர்ட் மெக்கானிசம்ல இருந்தால் மட்டுமே. நாம் ஜிஎஸ்டியில் சாதாரணமாக பதிவு செய்யவில்லை என்றால் இங்கே நம்முடைய அன்ரெஜிஸ்டர்ட் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். அன்ரெஜிஸ்டர்ட் என்றால் அல்லது காம்போசிட் என்றால் நாம் காம்போசிட் வகையில் பதிவு செய்திருந்தால், அல்லது டெமோ மற்றும் ஆர் மற்றும் டி என்றால், அதாவது உங்களுக்கு கம்பெனியை இப்போது ஜிஎஸ்டியில் இயக்க வேண்டாம் என்று இருந்தால் அதற்காக. உங்களுக்கு ஏதாவது ஆர்&டி நோக்கத்திற்காக அல்லது டெமோ லேர்னிங் நோக்கத்திற்காக ஒரு கம்பெனி உருவாக்க வேண்டும் என்றால், நீங்கள் டெமோ மற்றும் ஆர் மற்றும் டி என்பதை தேர்வு செய்து கம்பெனி உருவாக்கலாம். இதில் ஜிஎஸ்டி எண் உள்ளிட தேவையில்லை. சாஃப்ட்வேர் எந்த வகையிலும் ஜிஎஸ்டி விவரங்களை எடுக்காது. நீங்கள் சாதாரண அடிப்படை வேலைகளை மட்டும் செய்ய முடியும். அது வெறும் கற்றல் நோக்கத்திற்காக மட்டுமே இருக்கும். சரி, இப்போது நான் இதை ரெஜிஸ்டர் செய்ய. இதற்கு பிறகு என் துறையில் இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னவென்றால், டிஃபால்ட் கரஸ்பாண்டன்ஸ் லாங்குவேஜ் வித் கஸ்டமர்ஸ் இந்த அக்கவுண்டில் மிகவும் நல்ல பாயிண்ட்.
நீங்கள் கஸ்டமருடன் எந்த மொழியில் தொடர்பு கொள்வீர்கள்? வாட்ஸ்அப் எடுத்தாலும், இமெயில் எடுத்தாலும், எல்லா இடங்களிலும் இந்த கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் சாஃப்ட்வேர் தானாக மாற்றிக்கொள்ளாது. நான் டிஃபால்ட்டாக ஆங்கிலம் வைத்திருக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் மகாராஷ்டிராவில் இருந்தால், அப்போது மராத்தியை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் மலையாளம் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நீங்கள் கேரளாவில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் சென்னையில் தமிழ்நாட்டில் இருந்தால் நீங்கள் தமிழ் மொழியை எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி உங்களுடைய மொழிகள் எவை என்றால் இங்கே மொழியை தேர்வு செய்ய வேண்டும். இந்த மொழியை தேர்வு செய்வதன் நன்மை என்னவென்றால் நாம் வாட்ஸ்அப் அனுப்பினாலும் இமெயில் அனுப்பினாலும் அந்த கம்யூனிகேஷன் அந்த மாநிலத்தின் சொந்த மொழியில் இருக்கும். நான் இப்போது ஆங்கிலத்தையே வைத்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த மொழியை தேர்வு செய்ய வேண்டும். அதே மாதிரி நேட்டிவ் மொழி மற்றும் இன்வாய்ஸ் பிரிண்ட். நாம் இன்வாய்ஸ் பிரிண்டிலும் நம்முடைய மாநிலத்தின் உள்ளூர் மொழியை இங்கே தேர்வு செய்யலாம். இதன் நன்மை என்னவென்றால் ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு அவர்கள் சொந்த மொழியில் தொடர்பு கொள்ள முடியும். அதனால் நாம் இன்வாய்ஸ் பிரிண்ட் செய்யும்போது அதில் நம்முடைய தயாரிப்புகளின் பெயர்கள் அல்லது அடிப்படை விவரங்கள், வாடிக்கையாளர்களின் விவரங்கள், வாடிக்கையாளர்களின் பெயர்கள் ஆகியவற்றை உள்ளூர் மொழியில் கொண்டு வர முடியும். அதனால் இங்கே நாம் எதை எனபிள் செய்வோமோ அது இங்கே கிடைக்கும். மொழிய தேர்வு செய்துவிட்டோம் என்றால், நம்முடைய அடிப்படை இன்வாய்ஸ் பிரிண்டிங்கில் எந்த மொழி இருக்கும் என்பதை நிர்ணயிக்கலாம். இதற்கு பிறகு இந்த 2 பாயிண்ட்களையும் நாம் செட் செய்து விட்டோம். அதற்கு பிறகு நம்முடைய டிபார்ட்மெண்ட் விவரங்கள நம்மால் நிரப்ப வேண்டும். அதாவது நம்முடைய அக்கவுண்ட் பெர்சன்களின் விவரங்கள் என்ன? மொபைல் எண் என்ன? நிர்வாக குழுவில் உள்ள தொடர்பு நபர், அவருடைய மொபைல் மற்றும் இமெயில் என்ன? நம்முடைய கஸ்டமர் கேர் இருக்கிறது, அது ஆதரவு வழங்குகிறது. அதனால் நம்முடைய தொடர்பு நபர், மொபைல், இமெயில் என்ன? அதேபோல் மார்க்கெட்டிங் விவரங்களும் இது கட்டாயம் இல்லை. ஆனால் நீங்கள் இதை பூர்த்தி செய்தால் இந்த விவரங்களை சாஃப்ட்வேர் பயன்படுத்தும். உங்கள் வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது, உதாரணமாக ஏதேனும் விசாரணை வந்தால் அது மார்க்கெட்டிங் விவரங்களை வழங்கும். புதிய வாடிக்கையாளர் ஒருவர் சேர்க்கப்பட்டால், அவருக்கு உங்கள் அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட் விவரங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங், கஸ்டமர் கேர் அல்லது ஏதேனும் புகார் இருந்தால் நிர்வாகத்தில் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதும், எங்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதும் தெரியும். இந்த மாதிரி நாமெல்லாம் விவரங்களை இங்கே நிரப்பிய பிறகு இந்த வேலைகளை செய்ய முடியும். வங்கி விவரங்கள், உங்களுக்கு இன்வாய்ஸ் பிரிண்ட் செய்யும்போது எந்த வங்கி விவரம் வேண்டும்? அப்படியா? நான் இங்கே என் வங்கி விவரங்கள நிரப்புக்குனேன். நீங்க 2 வங்கி விவரங்கள சேக்கலாம். இத கவனத்துல வைங்க. நீங்க இங்க நிரப்பும் வங்கி விவரங்கள் தான் எங்கள் இன்வாய்ஸ் பிரிண்ட்ல செல்லும். இங்க யுபிஐ பேமெண்ட் கியூஆர் கோடு. இது ஒரு நல்ல அம்சம் இந்த மென்பொருளில். நாமல் ஸ்டாட்டிக் கியூஆர் கோடையும் அப்லோட் செய்யலாம் நம்முடைய பேமெண்ட் பெறுவதற்காக. அதேபோல் நாமல் டைனமிக் கியூஆர் கோடையும் அப்லோட் செய்யலாம். டைனமிக் கியூஆர் கோடின் நன்மை என்னவென்றால், இன்வாய்ஸில் உள்ள தொகைக்கேற்ப அந்த அளவுக்கு கியூஆர் கோடு பிரிண்ட் ஆகும். கஸ்டமர் அதை ஸ்கேன் செய்து பணம் செலுத்த வேண்டும். ஸ்டாட்டிக் கியூஆர் கோடின் நன்மை என்னவென்றால், இந்த கியூஆர் கோடு மாற்றப்படாது. கஸ்டமர் அவருடைய வசதிக்கேற்ப பணம் செலுத்தலாம். பகுதி பணம், முழு பணம். இதுதான் ஸ்டாட்டிக் கியூஆர் கோடு. பொதுவாக டைனமிக் கியூஆர் கோடு பயன்படுத்தப்படுகிறது. அதில் நமக்கு நம்முடைய யுனிக் ஐடி இங்கே கொடுக்க வேண்டும். எனவே நான் ஒரு யுனிக் ஐடியை இங்கே நான் பூர்த்தி செய்து விடுகிறேன். இதனால் இன்வாய்ஸுக்கான கியூஆர் கோடு உருவாகும். அது உங்களுக்காக இருக்கும். அதனால நான் ஒரு யுனிக் ஐடிய இங்கே இடுகிறேன். இந்த மாதிரி நான் என் யுனிக் கியூஆரை இடைத்தேன். அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கூட இருக்கிறது. ஆனா, அதை நாம் பிறகு புரிந்து கொள்வோம். ஏனெனில் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் நாம் இன்வாய்ஸின் வடிவத்தை மாற்றலாம். நம்முடைய வெவ்வேறு தேவைகள், சீரியல் நம்பர் மேலாண்மை, நம்முடைய இன்வாய்ஸ் செட்டப்புகள், நம்முடைய படிவ செட்டப்புகள் எல்லாம் நாம் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் செய்யலாம். இங்க இன்வாய்ஸ் சிட்டில நான் செக் வைக்கும்போது, இந்த இன்வாய்ஸ் சிட்டிகள் திறக்கப்படும்.
இத பற்றி நான் உங்களுக்கு வீடியோவில் விளக்குவேன். இதை எப்படி பயன்படுத்தலாம் என்று. சரியா? இங்கே அட்வான்ஸ் செட்டப்ல நாம்கள் பில் தொடர்பான நமது டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஹெட்டர் மற்றும் ஃபூட்டர் செல்ஸ், இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட் ஆகியவற்றின் பிரிண்ட் செட்டிங், ஹெட்டர் மற்றும் ஃபூட்டர் ஆகியவற்றை அமைக்கலாம். இங்கே நம்முடைய நகரத்தை நிச்சயமாக தேர்வு செய்ய வேண்டும். நாம் எந்த நகரத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை மறக்காமல் உள்ளிட வேண்டும். இதற்கு பிறகு நம்முடைய கம்பெனியின் அடிப்படை அமைப்பு முடிந்து விடுச்சு. பின்கோடு. நாம் நம்முடைய பின்கோட்டை நிரப்ப வேண்டும் மற்றும் அப்டேட். அப்படியா? F10 மூலம் நம்ம அப்டேட் செய்யலாம். சரியா? இப்போது நம்முடைய டேஷ்போர்டு லோட் ஆகிவிட்டது. இந்த டேஷ்போர்டில் நமக்கு என்னென்ன பட்டன்கள் இருக்கின்றன? நம்முடைய ஷார்ட்கட் மேலே மெனு உள்ளது. இது வெவ்வேறு மெனுக்கள். வவுச்சர்கள். நாம் இங்கே எல்லா வவுச்சர்களையும் கணக்குகளை திறக்க முடியும். நம்முடைய வெவ்வேறு புரோகிராமுகள். இது பிசினஸ் ஆட்டோமேஷன்ல நமக்கு உதவுகிறது. வங்கி பணிகள், வங்கியுடன் தொடர்புடைய எல்லா செயல்பாடுகளும் இங்கே இருக்கும். ரிப்போர்ட்டுகள், முழு சாஃப்ட்வேர் ரிப்போர்ட்டுகள் நமக்கு இங்கே கிடைக்கும். ஃபேவரிட்ஸ்ல சென்று நம் தினமும் திறக்கும் ரிப்போர்ட்கள், நமக்கு பிடித்த ரிப்போர்ட்கள் இங்கே திறக்கலாம். ஜிஎஸ்டிஆர் 1இல் நாம் ஜிஎஸ்டியுடன் தொடர்புடைய எல்லா வேலைகளுக்கும் ரிப்போர்ட் கிடைக்கும். மேலும் ஜிஎஸ்டி செட்டிங்ஸ் கிடைக்கும். நமக்கு ஜிஎஸ்டியை நம்முடைய வெவ்வேறு செட்டிங்ஸ் படி அமைக்க முடியும். அதனால் இங்கே நாம் அதை செட் செய்யலாம். பிசினஸ் அனாலிசிஸ்ல நாம் இன்னும் பல அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்கள் இருக்கும். அவை வணிகத்துடன் தொடர்புடையவை. உதாரணத்திற்கு விற்பனை செயல்திறன், வாங்கும் செயல்திறன் அல்லது நிலுவைத் தொகை அல்லது வாடிக்கையாளர் மதிப்பீடுகள். இவை அனைத்தும் இங்கே கிடைக்கும். மாஸ்டர்ஸ் பகுதியில் நாம் எல்லா மாஸ்டர்களையும் உருவாக்க முடியும். இது லெட்ஜர் அக்கவுண்ட். மேலும் இங்கே நமக்கு பல லெட்ஜர்களை உருவாக்க முடியும். பாதுகாப்பு, கடன், பொறுப்பு ஆகியவைகளிலிருந்து எல்லா மாஸ்டர்களும். அதேபோல் லெட்ஜர் குழுவில் நாம் லெட்ஜர் குழுக்களை உருவாக்க முடியும். டூல்ஸ் பகுதியில் நாம் பேக்கப் எடுக்கலாம். நிறுவனத்தின் அமைப்புகளை மாற்றலாம். ப்ரொஃபைலில் சென்று மேலும் சில கூடுதல் அமைப்புகள் உள்ளன. அவை இங்கே கிடைக்கின்றன. அவற்றின் மூலம் நாம் மென்பொருளின் அனைத்து அமைப்புகளையும் மாற்ற முடியும். டூல்ஸுக்கு அப்புறம் ஸ்விட்ச் இயர் அண்ட் கம்பெனி என்ற விருப்பம் உள்ளது. நாம் மென்பொருளில் 2 நிறுவனங்களை உருவாக்கி வைத்திருந்தால் அல்லது 2 நிறுவனங்கள் இருந்தால் ஸ்விட்ச் இயர் அண்ட் கம்பெனியில் சென்று நாம் நிறுவனம் தேர்வு செய்யலாம். இங்கே நான் ஸ்விட்ச் விருப்பத்தில் சென்றால் இவ்வளவு நிறுவனங்கள் தெரிகின்றன. அதிலிருந்து நான் என் நிறுவனத்தை தேர்வு செய்யலாம் அல்லது நிதி ஆண்டை மாற்றலாம். நீங்க இங்க இந்த பட்டனிலிருந்து நிதியாண்டையும் மாற்றலாம். ஃப்ரீ ரினியூவல் அண்ட் ரெஃபர் என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்கள் மென்பொருளை பரிந்துரைக்கிறீர்கள். உங்கள் B2B நெட்வொர்க்ல உங்கள் பெற்றோர் சப்ளையர்களுக்கு அல்லது உங்கள் டீலர்களுக்கு பரிந்துரைத்தா மென்பொருளுக்கு புதிய ப்ரொமோஷன் கிடைக்கும். புதிய அம்சங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வர உதவுகிறது. இந்த கொடுப்பனவுகளால தான் மென்பொருள் வளர்ச்சி பெறுகிறது. அதனால் நீங்கள் இந்த மென்பொருளை உங்கள் நெட்வொர்க்குகளில் பரிந்துரைக்கலாம். இதனுடன் உங்கள் மூலம் அல்லது உங்கள் பரிந்துரை மூலம் மென்பொருள் அந்த டெஸ்கில் விற்கப்பட்டால் அதிலிருந்து 5% நன்மை உங்களுக்கு கிடைக்கும். 2 திட்டங்கள் உள்ளன. இலவச ரினியூவல் மற்றும் ரெஃபரண்ட் ஏர்ன். ரெஃபரண்ட் ஏர்னில் உங்கள் கணக்கில் நேரடியாக பணம் வருவதாகும். 32 45 நாட்களுக்கு பிறகு இலவச ரினியூவல்ல எப்போது மென்பொருளின் ஹோஸ்டிங்குக்கான ரினியூவல் வரும், அதாவது மென்பொருள் ரினியூவல் வரும்போது அந்த ரினியூவல்ல அந்த பணம் சமநிலைப்படுத்தப்படுகிறது. மை ப்ரொஃபைல் பகுதியில் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை மாற்றலாம் மற்றும் உங்கள் கையொப்பத்தை சேர்க்கலாம். ஒவ்வொரு பயனாளரும் தங்களது கையொப்பத்தை சேர்க்க முடியும். அந்த கையொப்பம் இமெயில், வாட்ஸ்அப்பில் பயன்படுத்தப்படும். அதனால் பயனர் வாரியாகவும் தங்களது கையொப்பத்தை சேர்க்கலாம். தொடர்புகள் மற்றும் பிற விஷயங்கள், அதாவது லாகின் செய்த பயனர். எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் மென்பொருளில் பல பயனாளர்கள் உள்ளனர் என்றால் பல பயனாளர்கள் தங்களது தனிப்பட்ட கையொப்பங்களை இங்கே சேர்க்கலாம். அதனால் தொடர்பாடலில் அந்த கையொப்பம் பயன்படுத்தப்படும். அதேபோல் டேஷ்போர்டில் ஷார்ட்கட் மூலம் வாடிக்கையாளருடன் தொடர்புடைய ஷார்ட்கட்டுகள், விற்பனை, பெற்றுக்கொண்ட கிரெடிட் நோட்டு, டெலிவரி சலன், கோட்டேஷன், விற்பனை ஆர்டர், பாயிண்ட் ஆஃப் சேல், பிராட்காஸ்டிங், சில அடிப்படை அறிக்கைகள் உள்ளன. விற்பனை புத்தகம், வருமானம், விற்பனையில் லாபம், விற்பனையில் தள்ளுபடி, டெலிவரி சலன், ரசீது அறிக்கை, பிஓஎஸ் டெய்லி, பிஓஎஸ் பாயிண்ட் ஆஃப் சேல் என்பது ரீட்டைலில் நாம் பயன்படுத்துவது. பிஓஎஸ் வவுச்சர் மற்றும் இது ஸ்டாக்குடன் தொடர்புடைய அறிக்கைகள். எல்லா பொருட்கள் வெளியேற்றம் மற்றும் இது அறிக்கைகள் அனைத்தும் ஸ்டாக்குடன் தொடர்புடையவை. சப்ளையருடன் தொடர்புடையவை என்றால் இந்த வகையில் இந்த டேஷ்போர்டில் ஷார்ட்கட் மூலம் நாமும் இந்த செயல்பாடுகளை பயன்படுத்தலாம். உதாரணமாக F1 நீங்கள் அதை அழுத்தினால் ஸ்டாக் ஜெனரல் கமெண்ட் திறக்கும். ஸ்டாக் ஜெனரல் வவுச்சர், ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் வவுச்சர், F2, F3 மூலம் செலவு, F4 மூலம் கான்ட்ரா, கண்ட்ரோல் பிளஸ் F5 மூலம் பேமெண்ட், F6 மூலம் ரிசிப்ட், ஜேர்னல், சேல், கிரெடிட் நோட் ஆகியவை. இப்போது இந்த ஃபங்க்ஷன் கீகளை அழுத்தினால் F9இல் பர்ச்சேஸ் வவுச்சர் திறக்கும். இந்த மாதிரியாக
அதேபோல் இந்த டேஷ்போர்டில் உங்கள் அனலிட்டிக்ஸ் உள்ளது. இதன் மூலம் உங்கள் வியாபாரத்தின் நிலை எங்கே செல்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவுட்ஸ்டாண்டிங் ஃப்ளோ என்ன நடக்கிறது, லிக்விடிட்டி என்ன என்பதை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதேனும் விசாரணை வந்தால் உடனே தெரிந்து கொள்ளலாம். அப்படியானால் இங்கே டேஷ்போர்டில் இந்த கவுண்டர் வேலை செய்யும். எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களிடம் இவ்வளவு விசாரணைகள் நிலுவையில் உள்ளன என்றால் டேஷ்போர்டில் எத்தனை விசாரணைகள் நிலுவையில் உள்ளன என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி புகார், பின்னூட்டம் மற்றும் வாடிக்கையாளர் இழப்பு ஆகியவை எல்லாம் இந்த கவுண்டர்களில் வேலை செய்கின்றன. 1/1 சாஃப்ட்வேர் மூலம் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியும். இதேபோல் இது ஓபிஎம், ஆர்டர் செயலாக்க மேலாண்மை, எத்தனை கோட் கொட்டேஷன்கள் நிலுவையில் உள்ளன என்பதை இங்கே பார்க்கலாம். எத்தனை விற்பனை ஆர்டர்கள் உள்ளன என்பதும் இங்கே தெரியும். எத்தனை டெலிவரி ஆர்டர்கள் இன்னும் நிலுவையில் உள்ளன என்பதும் இங்கே தெரியும். அதேபோல் நீங்கள் ஏதேனும் டிஸ்பேட்ச் செய்ய மறந்துவிட்டால் அதையும் இங்கே காணலாம். இவையெல்லாம் அலர்ட்ஸ் ஆகும். அறிவிப்புகள் டேஷ்போர்டில் நேரடியாக கிடைக்கும். துறைகளில் நிலுவையில் உள்ளவை. இதன் அர்த்தம் எந்த துறையில் என்ன வேலை நிலுவையில் உள்ளது என்பதை குறிக்கும். இந்த சாஃப்ட்வேரில் அதை இங்கே பார்க்கலாம். எல்லா நிலுவை வேலைகளும் துறை வாரியாக இங்கே காட்டப்படும். இப்போது இங்கே எதுவும் காட்டப்படவில்லை, ஏனெனில் நான் ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்கியுள்ளேன். நாம் தினமும் வேலை செய்யும் போது இந்த எல்லா துறை நிலுவைகள் உங்களுக்கு தெரியும். மேலும் இந்த நிலுவைகளில் தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். மாதாந்திர நிகர லாபத்தை இங்கே காட்டலாம். இன்று உங்கள் தினசரி வேலைகளை டுடே ஒர்க்கிங் என பார்க்கலாம். அதாவது இன்று முழு நாளும் நடந்த சேல் ரிசீவ், பர்ச்சேஸ் கிரெடிட் நோட் போன்ற அனைத்து வேலைகளும் உங்களுக்கு ஒரு சுருக்கமான சம்மரி இங்கே கிடைக்கும். இதே சுருக்கமான சம்மரி நீங்கள் வாட்ஸ்அப் சேவையை எடுத்திருந்தா வாட்ஸ்அப்பிலும் உங்களுக்கு வரும். நீங்க வாட்ஸ்அப் சேவை எடுக்கவில்லை என்றால் நீங்கள் நிறுவியுள்ள ஆப்பில் அதற்கான லைசன்ஸ் நிறுவனத்திலிருந்து ஒரு இலவசமாக கிடைக்கும். அதை நீங்கள் எப்படி நிறுவுவது என்பதை இந்த வீடியோவில் நான் விளக்கப் போகிறேன். அந்த ஆப்பை நிறுவினால் அதிலும் உங்களுக்கு தினசரி வேலை அறிக்கை வரும். ஜிஎஸ்டி கரண்ட் ஒன் என்பது என்ன, இது லாஸ்ட் ஒன் என்பது என்ன, இது நம்முடைய சாஃப்ட்வேர் ஜிஎஸ்டி பற்றிய ஒரு சுருக்கமான சுருக்கத்தை வழங்குகிறது. வாங்க நாம ஆரம்பிப்போம். முதலில் மாஸ்டர் செக்ஷனில் போவோம். லெட்ஜர் அக்கவுண்ட், வங்கி கணக்கு. நீங்கள் நினைக்கலாம், வங்கி கணக்கு விவரங்களை நாம் அங்கு இன்வாய்ஸில் ஏற்கனவே உள்ளீடு செய்தோம், அப்போ இங்கிருந்து மீண்டும் வங்கி கணக்கு ஏன் உருவாக்க வேண்டும்? சில சமயங்களில் இன்வாய்ஸில் பயன்படுத்தும் வங்கி கணக்கு விவரம் ஒன்று இருக்கும். அதற்கு பிறகு நிறுவனத்திற்கு பல வங்கி கணக்குகள் இருக்கலாம். அவற்றை இன்வாய்ஸில் கொடுக்க வேண்டியதில்லை. வங்கி கணக்கு உருவாக்க வேண்டும். வங்கி கணக்கு சங்கம். நான் இங்கே ஒரு வங்கி கணக்கு உருவாக்கி விட்டேன். என் வங்கி ஹெச்டிஎஃப்சி வங்கி. கணக்கு என்ன, நான் உள்ளீடு செய்து விட்டேன். கிளை ஐஎஃப்எஸ்சியா? என் கணக்கு வகை என்ன? கரண்ட், ஓடி அல்லது சிசி என்று அதை இங்கே எழுத வேண்டும். வங்கி கணக்கு லெட்ஜர் குழு. இங்கே நான் பல குழுக்களை உருவாக்கலாம். அது எனக்கு பேலன்ஸ் ஷீட்டில் உதவும். ஓப்பனிங் பேலன்ஸ். எனக்கு வங்கியில் ஏதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் அதை இங்கே உள்ளிட வேண்டும். உதாரணத்திற்கு நான் இங்கே 5000 ரூபாய் ஓப்பனிங் பேலன்ஸ்னு எழுதுகிறேன். செக் பிரிண்ட் செட்டப்பை நான் இங்கே திறப்பேன். எனக்கு செக் பிரிண்ட் செட்டப் செய்ய வேண்டுமென்றால் இந்த அடிப்படை விவரங்களை நீங்கள் மாற்றலாம். உங்கள் செக் பிரிண்ட் ஆகும்போது அதில் அக்கவுண்ட் பே, டேட், பேமெண்ட் ருபீஸ், ருபீஸின் நம்பர்ஸ் என்று எப்படி வேண்டுமோ அதை நீங்கள் அமைக்கலாம். எங்க எப்படி வேணுமென்று இந்த செக் பிரிண்ட் செட்டப்ல நீங்க இதை செய்யலாம். சரி, இந்த விஷயம் அக்கவுண்ட், சேல்ஸ் ஃபீல்டு ஆகியவற்றையும் நீங்கள் சேர்க்கலாம். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்கான விருப்பங்கள் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். மேலிருந்து செக்கின் மேல் பகுதியிலிருந்து எவ்வளவு மார்ஜின் வேண்டும், இது மில்லிமீட்டரில் காட்டப்படுகிறது. செக் ஃபீல்டு என்றால் இடது பக்கத்திலிருந்து எவ்வளவு நீங்கள் அதை அமைக்க வேண்டும். இந்த மார்ஜினை இந்த சாஃப்ட்வேர் உங்கள் தேவைக்கேற்ப அமைக்க வேண்டும். இந்த அடிப்படை அமைப்புகளை நீங்கள் உங்கள் வங்கியின் விதிகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம். நாம் எப்படி செய்ய வேண்டுமென்றால் ஒரு வெள்ளை பக்கத்தில் இதன் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டும். எந்த ஒரு செக் என்ட்ரியின் பேமெண்ட்டை எடுத்துக்கொண்டு அதன் மேல் செக்கை வைத்து அதன் பின்புறம் பார்த்து அதற்கேற்ப நான் மார்ஜின் அமைக்க வேண்டும். இதை நீங்கள் செக் பிரிண்ட் செட்டப்பிலும் செய்யலாம். அப்ப நான் இப்போது செக் பிரிண்ட் செட்டப்பான செய்து இதை உருவாக்கி விட்டேன். சரியா? முடிந்தது தானே? அப்போ இது என் வங்கி உருவாக்கப்பட்டு விட்டது. நான் வங்கி கணக்கு உருவாக்கும் போது அது கீழே உள்ள அட்டவணையில் என் எல்லா வங்கி கணக்குகளும் இங்கே காட்டப்படுகின்றன. மேலும் இதில் எந்த ஒரு வகையிலும் எடிட் பட்டனை கிளிக் செய்து மாற்றவும் முடியும். எதிர்காலத்தில் கூட. என் வங்கி கணக்கு உருவாக்கப்பட்டு விட்டது. இதே மாதிரி இப்போது நான் ஒரு டிஜிட்டல் வாலெட் உருவாக்க போகிறேன். அதற்காக மாஸ்டர்ஸ்க்கு சென்றேன். லெட்ஜர் கணக்கு, டிஜிட்டல் வாலெட்டு, டிஜிட்டல் கணக்கு, டிஜிட்டல் வாலெட் ஏன் உருவாக்க வேண்டும்? ஏனெனில் உங்கள் வியாபாரத்தில் அவசியம் டிஜிட்டல் வாலெட் உருவாக்க வேண்டும் என்பதில்லை. ஆனால் சில சமயங்களில் அதற்கு தேவை ஏற்படலாம். உதாரணமாக நீங்கள் ரீட்டைலில் இருந்தால் உங்கள் பணம் யுபிஐயில் வந்தால் அது உடனே வராது, அடுத்த நாளில் தான் வரும்.
பல யுபிஐ கணக்குகள் அப்படி இருக்கும். அதில் பணம் நமக்கு அடுத்த நாள் தான் கிடைக்கும். மேலும் பல யுபிஐ கணக்குகள் அப்படி இருக்கும். அதில் பணம் உடனே கிடைத்துவிடும். இங்கே கஸ்டமர் யுபிஐல பேமெண்ட் செய்றதும், அந்த பணம் வங்கி கணக்கில் உடனே பிரதிபலித்துவிடும். அந்த நிலைமையில் உங்களுக்கு டிஜிட்டல் வாலெட் உருவாக்க தேவையில்லை. டிஜிட்டல் வாலெட் நாம் உருவாக்குவது உங்கள் பணம் அடுத்த நாளில் தான் வரும்போது அல்லது நாங்கள் ஃபைனான்ஸ் மூலமாகவும் வேலை செய்யும்போது தான். பல ரீட்டெயில் துறைகள் இருக்கின்றன. அங்கே நமக்கு ஃபைனான்ஸ் மூலமாகவே செயல்பட வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஃபைனான்ஸ் நிலைமையில் இங்க நமக்கு டிஜிட்டல் வாலெட் உருவாக்க வேண்டும். உதாரணமா நான் இப்போது பஜாஜ் ஃபைனான்ஸ் உருவாக்கிவிட்டேன். என்னிடம் மொபைல் நம்பர் இருந்தா, ஆனா பஜாஜ் ஃபைனான்ஸ் வங்கி கணக்கு இல்லை என்றால், நான் 00 என்று எழுதி அத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்விடுவேன். உருவாக்குவோம். இன்னொரு டிஜிட்டல் வாலெட்டும் உருவாக்குகிறேன் உதாரணமா. என்ஜிபே, யூபே இதுல என் வங்கி கணக்கு, அதாவது என் ஃபோன் நம்பரோட இணைக்கப்பட்டிருக்கும் கணக்க இங்க எழுதி விடுவேன். கிரியேட். இந்த டிஜிட்டல் வாலெட்ட நாம் எப்போது உருவாக்குவோம் என்றால், நம்முடைய பணம் 2வது நாளில் அல்லது பிறகு செட்டில் ஆகும்போது தான். பணம் உதாரணமாக பஜாஜ் ஃபைனான்ஸ், ஜிபே ஆகியவை நான் 2 எடுத்துக்காட்டுகளை இங்கே அமைத்துள்ளேன். கிரெடிட். இந்த 2 வேலைகளும் முடிந்த பிறகு, இப்போது நாம் டேஷ்போர்டை கற்றுக்கொண்டு விட்டோம். இப்போது டேஷ்போர்டில் ஒரு விஷயம் உள்ளது. அது ஃபைண்டர். நீங்கள் எந்த விஷயத்தையும் ஃபைண்டரில் தேடலாம். எந்த விஷயம் என்றால், உதாரணமாக வாடிக்கையாளர் லெட்ஜர், சப்ளையர் லெட்ஜர், பொருட்களின் விவரங்கள், லெட்ஜர்களின் விவரங்கள், இந்த எல்லா விஷயங்களையும் இங்கே தேட முடியும். இதன் நன்மை என்னவென்றால், டேஷ்போர்டில் அல்லது சாஃப்ட்வேர் எங்கேயும் எக்ஸ்ப்ளோர் செய்ய வேண்டிய அவசியமில்லை. எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. தேடிக்கொண்டு அழைக்க வேண்டிய அவசியமில்லை. நேராக ஃபைண்டருக்கு போய் தேடுங்கள். சில விஷயங்கள நாம் பெற முடியும். ஆனால் ஃபைண்டர்ல நமக்கு அந்த லெட்ஜர்களும், அந்த விவரங்களும் மட்டுமே ஆக்டிவேட் ஆகும். அதில் டிரான்சாக்ஷன் நடந்திருக்க வேண்டும். நாம் சாஃப்ட்வேர்ல டேட்டா இம்போர்ட் செய்யும்போது, பல வகையான பொருள் மாஸ்டர்கள் இருக்கும். பல வாடிக்கையாளர்கள், சப்ளையர்கள் இருப்பார்கள். எல்லா வாடிக்கையாளர்களும், எல்லா சப்ளையர்களும், எல்லா பொருட்களும் இங்கு அப்லோட் செய்யப்பட மாட்டார்கள். இதனால் உங்கள் சாஃப்ட்வேர் மெதுவாகிவிடும். நீங்கள் டிரான்சாக்ஷன்கள் செய்வதற்கேற்ப ஃபைண்டரில் அந்த லெட்ஜர்கள் லோட் ஆகிக் கொண்டே இருக்கும். இது ஒரு விஷயம் இருக்கிறது. பலமுறை சப்போர்ட்டில் டிக்கெட் வருகிறது. எல்லாரும் லெட்ஜர் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஃபைண்டரில் ரிஃப்ரெஷ் செய்த பிறகு லோட் ஆகவில்லை என்று கேட்கிறார்கள். அது லோட் ஆகாது. நீங்கள் அதில் டிரான்சாக்ஷன் செய்யும் வரை அது லோட் ஆகாது. அதுதான் ஃபைண்டர். இதில் நீங்கள் ஃபைண்ட் செய்யலாம். இப்போது நாம் பர்ச்சேஸ் வவுச்சர் பக்கம் செல்கிறோம். டேஷ்போர்டிலும் சப்ளையரில் இது பர்ச்சேஸ் வவுச்சர். இதையே நாம் வவுச்சரில் சென்று பர்ச்சேஸ் கிளிக் செய்யலாம். இங்கே நாம் ஒரு சப்ளையரை உருவாக்க வேண்டும். ஏனெனில் என் சாஃப்ட்வேரில் இன்னும் எந்த சப்ளையரும் உருவாக்கப்படவில்லை. இது ஒரு புதிய லிங்க். இங்கே நான் கிரியேட் நியூ சப்ளையர் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். கிரியேட்ல மவுஸ் கொண்டு கிளிக் செய்ய வேண்டாம் என்றால் ஆல்டர் கியூ அழுத்தலாம். ஆல்டர் சி எங்கு நாம் கிளிக் செய்தாலும் அந்த மாஸ்டரை அங்கேயே உருவாக்கலாம். சப்ளையர் கோடு இல்லையெனில் அதை காலியாக விடலாம். ஒரே பெயரில் 2 சப்ளையர் அல்லது 2 கஸ்டமர் இருந்தால் மட்டுமே கோடு தேவைப்படும். உதாரணத்திற்கு சுப்ரீம் ட்ரேடர், சுப்ரீம் ட்ரேடர்ஸ் என்று 2 பேர் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? எப்படி அடையாளம் காண்பது? அதற்காக நாம் கோடு இடுவோம். அந்த கோடு நமக்கு உதவியாக இருக்கும். நாம் எந்த சுப்ரீம் ட்ரேடர்ஸ் பற்றி பேசுகிறோம் என்பதை தெளிவாக அறிய. இங்கே கோடு காலியாக விட வேண்டுமா? அல்லது உங்கள் வசம் கோடு இருந்தால் அதை நீங்கள் இடலாம். அப்படி என்றா, இங்கே நான் ஒரு சப்ளையர உருவாக்குறேன். டிஜிடெக் சப்ளையர் இங்கே இது பதிவு செய்யப்பட்டதா, பதிவு செய்யப்படாததா, கம்போசிட்டா, வெளிநாட்டு ஏஜென்சித்தா அல்லது இல்லை. ஓன் மெக்கானிசம், வெளிநாட்டு ஏஜென்சி வித் ஃபார்வர்ட் மெக்கானிசம், இது நம்முடைய சொந்த டிரான்ஸ்போர்ட்டரா அல்லது பதிவு செய்யப்படாத டிரான்ஸ்போர்ட்டரா? டிரான்ஸ்போர்ட்டரா இருந்தால் இந்த விஷயங்களை சரியாக தேர்வு செய்ய வேண்டும். அவர் பதிவு செய்யப்படாதவர் என்றால் பதிவு செய்யப்படாததை தேர்வு செய்ய வேண்டும். பதிவு செய்யப்பட்டவர் என்றால் பதிவு செய்யப்பட்டதை தேர்வு செய்ய வேண்டும். கம்போசிட் என்றால் கம்போசிட் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இப்போது நான் இங்கே பதிவு செய்யப்பட்டதை தேர்வு செய்கிறேன் மற்றும் இங்கே ஒரு ஜிஎஸ்டி எண்ணை உள்ளிடுகிறேன். புரிஞ்சு கொள்ளும் வகையில நான் இங்க உள்ளிடுகிறேன்.
நான் ஜிஎஸ்டி எண்ணை உள்ளிடும்போது சாஃப்ட்வேர் அதை சரிபார்க்கும், ஆன்லைன்ல செக் செய்யும் ஜிஎஸ்டி எண் சரியா தவறா என்று. நான் உள்ளிட்டவுடன் அது செக் செய்து காட்டும் ஜிஎஸ்டி எண் சரியாக உள்ளது, கரெக்ட் என்று. அந்த தகவலை இங்கே அது பூர்த்தி செய்யும். ஏனெனில் இது சாண்ட்பாக்ஸ் ஜிஎஸ்டி. நாமெல்லாம் டெஸ்டிங் செய்ய பயன்படுத்துறோம். இங்கே நான் என் கஸ்டமர் அல்லது சப்ளையர் பெயரை எழுதுகிறேன். அதனால் நாமெல்லாம் அதை சரியாக உள்ளிட முடியும். சரி, இங்க முகவரி வந்துவிட்டது. இவையெல்லாம் தானாகவே பூர்த்தி செய்யப்பட்டது. சப்ளையரிடமிருந்து எவ்வளவு கிரெடிட் நாட்களில் நமக்கு பொருள் வருகிறது என்பதை இங்கே குறிக்கலாம். நமக்கு சப்ளையரிடமிருந்து எத்தனை நாட்கள் கிரெடிட் கிடைக்கிறது என்பதை டிக் செய்யலாம். அதனால் அந்த நாட்கள் முடிந்ததும் நாமும் அவருக்கு பேமெண்ட் செய்ய முடியும். இந்த சாஃப்ட்வேர் நமக்கு ரிமைண்டர் செய்யும், சார் இவ்வளவு நாட்கள் கழித்து நீங்கள் பேமெண்ட் செய்ய வேண்டும் என்று. இந்த வசதியையும் நாமும் பயன்படுத்தலாம். எந்த குழுவில் நாம் சப்ளையரை வைக்க விரும்புகிறோம்? இயல்பாக சில கிரெடிட்டர்ஸ் இருக்கும். ஆனாலும் நாமும் இங்க பல குழுக்களை உருவாக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரூ ஃப்ரம் டைமில் ரிமைண்டர்களை நாம் சப்ளையருக்கு அனுப்ப வேண்டாம் என்று விரும்பினால் அந்த ரிமைண்டர்களை நாம் அளிக்கலாம். நாம் வாட்ஸ்அப் வைத்திருக்கிறோம், இமெயில் வைத்திருக்கிறோம். இந்த சப்ளையருக்கு எந்த வகையிலும் வாட்ஸ்அப் போகக்கூடாது, இமெயில் போகக்கூடாது என்று நாம் இங்கே அமைக்கலாம். விலக்கு செய்யலாம், இல்லையெனில் இயல்பாக இதற்கு அனுப்பப்படும். சப்ளையர் அடையாள ஆவணங்கள் என்றால் என்ன? இதற்காக நாம் ஒரு டிஎம்எஸ் சர்வீஸ் சாஃப்ட்வேர் வாங்க வேண்டும். இத வாங்கினால் நாம சப்ளையருடன் தொடர்புடைய எல்லா ஆவணங்களையும் அப்லோட் செய்யலாம். கஸ்டமருடன் தொடர்புடைய ஆவணங்களையும் அப்லோட் செய்யலாம். டெலிவரி சான்றிதழையும் அப்லோட் செய்யலாம். இதன் நன்மைகள் என்னவென்று டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பற்றிய அந்த வீடியோவில் நன்றாக விளக்கப்பட்டுள்ளது. அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். சரி, இப்போது நான் இங்கிருந்து என் அடிப்படை விவரங்களை உள்ளீடு செய்துவிட்டேன். ஆல்டர்னேட்டிவ் பேன், சிஐஎன், கான்டாக்ட் பர்சன், மொபைல் நம்பரில் நாம சப்ளையரின் மொபைல் நம்பரை இடலாம். நாம் மொபைல் நம்பர் இடினால்தான் கம்யூனிகேஷன் நடக்கும். அது கஸ்டமராக இருந்தாலும் சப்ளையராக இருந்தாலும் மொபைல் நம்பர் இடினால்தான் வாட்ஸ்அப் செல்லும். இங்க இமெயில் அட்ரஸ் இடினால் அப்பதான் போகும். அல்டர்னேட் மொபைல் நம்பரும் நீங்கள் இடலாம். சப்ளையரிடம் உங்கள் கஸ்டமர்களுக்கான பல மொபைல் நம்பர்கள் இருக்கலாம். பல பார்ட்னர்கள் இருந்தால் நாம பல காமர்ஸ் செப்பரேட்டட் நம்பர்களை இங்க இடலாம். அதே மாதிரி இமெயிலிலும் பல இமெயில் ஐடிகளை இடலாம். நான் இங்க test1@gmail.com என்று இடுகிறேன். அவங்களுக்கு பல இமெயில் அட்ரஸ்கள் இருந்தா காமா வைத்து பிரித்து இடுங்க, ஸ்பேஸ் கொடுங்க. நீங்க 2 இமெயில் ஐடிகளும் இடலாம் அல்லது பல மொபைல் நம்பர்களும் இடலாம். இதற்கான தொடர்பு மொழி என்ன இருக்கும்? ஆங்கிலமா அல்லது வேறு எந்த மொழியா? நீங்கள் எந்த மொழியை தேர்வு செய்கிறீர்களோ அந்த மொழியில்தான் உங்கள் சாஃப்ட்வேர் அவர்களுடன் தொடர்பு கொள்ளும். உதாரணத்திற்கு, அந்த சாஃப்ட்வேர் மகாராஷ்டிராவில் இருந்தாலும், தென்னிந்தியாவில் தமிழில் இருந்தாலும் அல்லது கேரளாவில் மலையாளத்தில் இருந்தாலும் அந்த மொழிக்கேற்ப உங்கள் சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் செய்யும். நீங்கள் பானிந்தியா வேலை செய்கிறீர்கள் என்றால் இது ஒரு மிகச்சிறந்த வசதி. நீங்கள் தொடர்பு மொழியை தேர்வு செய்து அதற்கேற்ப அமைக்கலாம். அந்த எம்ஐஎஸ் குழு என்ன என்பதை நாம் பிறகு வீடியோவில் புரிந்து கொள்வோம், உருவாக்குவோம். சரி, இதனால் சப்ளை உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இப்போ நான் இதற்கான பில் எண்ணை உள்ளிடுறேன். எனக்கு கிடைத்த பில் எதுவோ அதை இங்கே உள்ளிட்டேன். வவுச்சர் தேதி, லொகேஷன், எந்த லொகேஷனில் நான் பொருள் வாங்குறேன், எனக்கு பல லொகேஷன்கள் இருக்கலாம், இமெயில் எண். இதற்கு பிறகு இங்கே நான் தயாரிப்பை தேர்வு செய்ய வேண்டும். மீண்டும் எனக்கு தயாரிப்பு இல்லைன்னா நான் அல்டர் சீல் செல்வேன். அப்போது தயாரிப்பு பக்கம் திறக்கும். அங்கே நான் பிராண்டு, வகை, தயாரிப்பு பெயர் ஆகியவற்றை உருவாக்கலாம். எனக்கு பிராண்டு இல்லைன்னா புதிய பிராண்டை உருவாக்கலாம். நான் அப்படியே செய்து விட்டேன். சரி, அதே மாதிரி வதையும் மானிக்கர் உருவாக்க வேண்டுமென்றால் இப்படித்தான் நான் வகையை உருவாக்கினேன். தயாரிப்பு பெயர் நான் இங்கே 22 இன்ச்னு போட்டுவிட்டேன். இப்படிதான். நான் இங்க பொருளின் பெயரை உருவாக்கிவிட்டேன். பொருளின் பார்கோடு எனக்கு பார்கோடு இருந்தா, அந்த பார்கோடு எண்ணை இங்க நிரப்ப வேணும். பார்கோடு இல்லையெனில் அதை காலியாக விடுங்கள். அப்போது சாஃப்ட்வேர் தானாகவே இந்த பொருளுக்கான பார்கோடு எண்ணை உருவாக்கிவிடும். மேலும் நீங்க பார்கோட் ஸ்டிக்கர் பிரிண்ட் செய்யவும் முடியும். அது உங்கள் வேரியன்ட் எது என்பதை பொறுத்தது. சாஃப்ட்வேர் வகை என்றால் அதனுடன் நீங்கள் பார்கோட் லேபிள்களையும் பிரிண்ட் செய்யலாம். அதை உங்கள் வேலைகள்ல, இன்வென்ட்ரியில அல்லது மொபைல் ஆப்ல பயன்படுத்தலாம். மொபைல் ஆப்பிலும் நீங்கள் பார்கோட் ஸ்கேன் செய்யலாம் மற்றும் பாயிண்ட் ஆஃப் சேல்ல கூட பார்கோட் ஸ்கேன் செய்யலாம். இப்போது இங்கே நான் பார்கோடு பகுதியை காலியாக வைத்து விடுகிறேன். என் வரியை 18% என்று நிரப்புகிறேன். ஒரு சேனல் நம்பரை உள்நடுகிறேன்.
யூனிட் என்றால் என்ன? இந்த யூனிட் இங்கே காட்டப்படவில்லை என்றால், நீங்கள் இந்த லிங்க்ல கிளிக் செய்யலாம். இங்கே சென்று நீங்கள் யூனிட் ஓப்பன் செய்யலாம். பல்வேறு ரேட்டுகள் காட்டப்படும். அந்த யூனிட்ட ஆக்டிவ் அல்லது இன்ஆக்டிவ் செய்யலாம். யூனிட்டு உதாரணத்துக்கு நான் பீஸ் எடுத்தேன். இன்வென்ட்ரி ஆம், இன்வென்ட்ரி மெயின்டெயின் செய்ய வேண்டுமா? ஆம், குறைந்தபட்ச ஸ்டாக்கை மெயின்டெயின் செய்ய வேண்டும். இந்த யூனிட்டு குறைந்தபட்ச ஸ்டாக் நேரத்தில் நாங்கள் 5 பீஸ் குறைஞ்சபட்சம் வேணும் என்று எழுதினோம். அதிகபட்சமாக நாங்கள் 10 பீஸ் வேணும், 10 பீஸுக்கு மேல். நாம் வாங்கும்போது சாஃப்ட்வேர் குறைந்தபட்சம் பர்ச்சேஸ் ஆர்டரில் காட்டும் நாம் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வாங்குகிறோம் என்று. இதனால் நம்முடைய கேஷ் ஃப்ளோ மேம்படும். நாம் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வாங்கி வைக்க மாட்டோம். எவ்வளவு அதிகபட்சமாக வேண்டும் என்று இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டுமே பொருள் வைப்போம். குறைந்தபட்சம் நான் செட் செய்துவிட்டேன் என்றால், குறைந்தபட்சம் 5 என்றால் 5க்கு கீழே போன உடனே சாஃப்ட்வேர் நமக்கு வார்னிங் தரும். டேஷ்போர்டில் அலர்ட் செய்யும், சார் இந்த ஸ்டாக் நம்முடைய லெவல் லோவாக இருக்கிறது, நமக்கு ரீஃபில் செய்ய வேண்டும் என்று. இதுதான் பாயிண்ட் ஆஃப் கேஜ்பேக் பாயிண்ட். இதை நான் அடுத்த வீடியோவில் விரிவாக விளக்குவேன். அடுத்த வீடியோவில் நாம் இந்த குறிப்பிட்ட பொருளுக்கான ரீட்டைல் கஸ்டமர்களுக்கு கேஷ் பாயிண்ட், கேஷ்பேக் பாயிண்ட் எப்படி வழங்கலாம் என்பதை பற்றி சொல்லுவேன். ஒரு கஸ்டமர் பொருள் வாங்கினால் அவனுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அடுத்த வாங்கும்போது அவன் அதை ரீடீம் செய்யலாம். இந்த பொருளின் எம்ஆர்பி என்ன? நான் இங்கே எழுதியிருக்கிறேன் இதன் எம்ஆர்பி 10 என்று. இதன் எம்ஆர்பி 10,000 என்று உள்ளது. ஜிஎஸ்டியுடன் வாங்கும் விலை என்ன? நான் இங்கே எழுதியிருக்கிறேன் 5,000 ரூபாய்க்கு என் வாங்கும் விலை. ஜிஎஸ்டியுடன் 5,900 ஆகிறது. எம்ஐஎஸ் குழுவை உருவாக்குங்கள். ஒரு பொருளை பல குழுக்களில் சேர்க்கலாம். எம்ஐஎஸ்ஸில் நாம் பல வகையான குழுவாக்கம் செய்யலாம். உதாரணத்திற்கு ஒரு பொருள் ஹார்ட்வேர் என்றால் அது ஹார்ட்வேர் குழுவில் சேரும். சாஃப்ட்வேர் பொருள் என்றால் சாஃப்ட்வேர் குழுவில் சேரும். ஹார்ட்வேர் குழுவுக்குள் கூட பல துணைக்குழுக்கள் இருக்கலாம். அப்படியானால் நாமே குழுவாக்கம் செய்ய வேண்டிய விஷயங்கள் அல்லது ரீஜன் வாரியாக குழுவாக்கம் செய்ய வேண்டுமா, பிராண்ட் வாரியாக குழுவாக்கம் செய்ய வேண்டுமா என்றால் இந்த மாஸ்டரை பயன்படுத்தலாம். கம்பெனி அக்கவுண்ட் போல. நான் சொல்வது பிராண்ட் மற்றும் வகை கேட்டகரி ஏற்கனவே உங்களுக்கு கிடைக்கிறது. அதனால் பிராண்ட் மற்றும் வகை குழுவாக்கம் செய்ய வேண்டாம். ஏனெனில் அது ஏற்கனவே உங்களுக்கு உள்ளது. நீங்கள் சேல்ஸ்மேன் வாரியாக உருவாக்க வேண்டுமா அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நிலைமையில் குழுவாக்கம் செய்ய வேண்டியிருந்தால் அப்போது இந்த அனைத்து துணைக்குழுக்களையும் உருவாக்க வேண்டும். மற்ற எல்லா அடிப்படை ரிப்போர்ட்டுகளும் உங்களுக்கு கிடைத்துவிடும். இந்த ஸ்டேட் மற்றும் சிட்டி வாரியாகவும் அவுட்ஸ்டாண்டிங், விற்பனை போன்ற அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உருவாக்கலாம். சரி, இந்த பொருளில் உருவாக்கிவிட்டேன். இது என் பொருளை வாங்கிவிட்டேன். நான் 10 பொருட்கள் வாங்கினேன். என் வாங்கும் விலை 10 பொருட்கள் வாங்குவதால் மேலே சாஃப்ட்வேர் பார்க்கும்போது 5,000 ரூபாய் என் பொருளின் விலை, 9,000 ரூபாய் எனக்கு ஜிஎஸ்டி சேர்க்கப்பட்டது மற்றும் 5,000 5 என மொத்தம் உங்கள் கணக்கு அமைந்துவிடும். இங்கே பில்லு, கிரெடிட்டு, 30 நாட்கள், அறிவிப்பு அனுப்பப்பட வேணும். எதிர்பார்ப்பவர் இதை கஸ்டமர், சப்ளையர் இருவருக்கும் நோட்டிஃபிகேஷன் அனுப்பலாம். நீங்கள் விரும்பினால் செக் மார்க் நீக்கிவிட்டால் அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது. நான் இங்கே சென்ட் நோட்டிஃபிகேஷன் என்பதை செக் வைத்திருக்கிறேன். அதனால் இந்த கஸ்டமர் அல்லது சப்ளையருக்கு வாட்ஸ்ஆப்பில் தகவல் அனுப்பப்படும், நாங்கள் இவ்வளவு தொகைக்கு வாங்கியுள்ளோம் என்று. இதில் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் சப்ளையர் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இதேபோல் அனைத்து தகவல்களும் இமெயில், வாட்ஸ்ஆப் மூலம் அனுப்ப முடியும். இவையெல்லாம் இதில் செயல்படுகிறது. சேவ். இது நம்முடைய பர்ச்சேஸ் மூலம் முடிந்துவிட்டது. பர்ச்சேஸ் மூலம் நடந்ததும் அப்போது நாம் டேஷ்போர்டை ரிஃப்ரெஷ் செய்தால் இங்கே இந்த ஃபைண்டர் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போது நாம் சப்ளையரின் பெயரை டைப் செய்தால் நமக்கு அந்த சப்ளையரின் பெயர் கிடைக்கும். டிஜிடெக்ஸ் சப்ளையர். என்டர். இது கிரெடிட்டார். இதுதான் அந்த சப்ளையரின் லெட்ஜர் திறக்கப்பட்டது. மற்றும் இங்கே பைஃபர்கேஷன் காட்டுங்க. இது நமக்கு மாதவாரியா டேட்டாவை சாஃப்ட்வேர்ல காட்டுகிறது. இது வகைப்படுத்தல், மாதவாரியாக வகைப்படுத்தல் காட்டப்படுகிறது. நமக்கு இந்த வகைப்படுத்தல் வேண்டாம் என்றால் நாம் இந்த பைஃபர்கேஷன் மீது கிளிக் செய்வோம். பைஃபர்கேஷன் டேட்டாவை காட்டணும் என்றால் அந்த லெட்ஜர் இங்கே திறக்கப்படும். அதற்கு மேல் இங்கே உள்ள பிரிண்ட் மற்றும் இமெயில் பட்டன்கள். இந்த கான்ஃபிகரேஷன் ஐக்கானை கிளிக் செய்தால் நாமே எப்படி செட் செய்ய வேண்டும் என்று கான்ஃபிகரேஷனை அமைக்கலாம். எப்படியெல்லாம் இந்த கான்ஃபிகரேஷன் உங்கள் கணக்கில் வேண்டும் என்று நாம் இங்கே செட் செய்யலாம், பிரிண்ட் செய்யலாம், இமெயில் செய்யலாம். சரியா? அதற்கு பிறகு இங்கே இன்வாய்ஸ் பிரிண்ட் செய்யலாம். வாட்ஸ்அப் மெசேஜ் உள்ளது. வெல்கம் மெசேஜ் அனுப்பலாம். வெல்கம் மெசேஜ் அனுப்பும்போது அவனுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் போய்விடும்.
வாட்ஸ்அப்ல அதில் அவன் தனது அடிப்படை விவரங்கள, நிறுவனத்தின் விவரங்கள சரிபார்க்க முடியும். பில் வாரியாக அவுட்ஸ்டாண்டிங் பார்க்கலாம். நாமும் லெட்ஜர் பிரிண்ட் செய்யலாம், வாட்ஸ்அப் செய்யலாம், இமெயில் செய்யலாம். இந்த லெட்ஜரின் கட்டமைப்ப, கான்ஃபிகரேஷனை இங்க நாமே அமைக்கலாம். நாமும் லெட்ஜர் பிரிண்ட் செய்யும்போது எதை எதை விவரமாக்க வேண்டும் என்று தீர்மானிக்கலாம். இன்வாய்ஸ் விவரம், நரேஷன், அண்டர்வாட்ச் மற்றும் விவரம், லெட்ஜர் பைஃபர்கேஷன், பிரிண்ட் எஸ் ஃபார்மேட், குரியர் செய்ய வேண்டும் ஸ்டிக். இவற்றை எக்ஸ்போர்ட் செய்யலாம். எக்ஸல், பிடிஎஃப் அல்லது வாட்ஸ்அப், இமெயில் மூலமாக அனுப்பலாம். ஷோ பை ஃபர்கெட் டேட்டாவில் கிளிக் செய்தால் இந்த மாத வாரியான வகைப்படுத்தல் திறக்கப்படும். பாருங்கள், இது திறந்துவிட்டது. சரி, இப்போது இங்கே நமக்கு தெரிகிறது நாம் இதை வாங்கியுள்ளோம். இது வாங்கப்பட்டது. இந்த தொகை இன்னும் செலுத்தப்படவில்லை. நாம் பணம் செலுத்தவில்லை. இதோடு இந்த இன்வாய்ஸ் நம்பரை இங்கிருந்து நாம் பிரிண்ட் செய்யலாம். இதே போல இந்தே தாயதை வாங்கியதை நாம் காப்பி செய்யவும் முடியும். உதாரணத்திற்கு, அதே பொருள் இதே சப்ளையரிடமிருந்து அல்லது வேறு சப்ளையரிடமிருந்து காப்பி செய்யப்பட்டது என்றால், அதே விவரங்களுடன் சப்ளையர் 2 பகுதிகளில் பில்லிங் செய்கிறார். நாமும் 2 பகுதிகளில் பில்லிங் செய்தால், நாம் காப்பி செய்து அதன் 2வது இன்வாய்ஸ் அல்லது 2வது பில் சாஃப்ட்வேரில் அப்லோட் செய்யலாம். இமெயில் மற்றும் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். இப்படி இதன் விவரம் வருகிறது. நாம் இப்போ 49,000 ரூபாய்க்கு வாங்கியதை கிரெடிட்டில் காட்டுகிறது. அவ்வளவு தொகையை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். இங்க் இன்வாய்ஸை இந்த வாங்கலில் இந்த பில்லில் திறக்கும்போது இந்த மாதிரி பக்கம் திறக்கும். அதில் நாம் இமெயில், வாட்ஸ்அப், காப்பி, பிரிண்ட், பார்கோட் பிரிண்ட் போன்ற விருப்பங்கள் இருக்கும். பார்கோடில் என்னவென்றால், நாம் இந்த பொருளை வாங்கினோன்றா அதே அளவு பார்கோடுகளை சாஃப்ட்வேர் பிரிண்ட் செய்துவிடும். பல ரீட்டைல் தொழில்களில் பார்கோடுகளை வாங்கும் நேரத்தில் பிரிண்ட் செய்து ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள் பொருளின் மேல். அதுபோல நீங்கள் பிரிண்ட் பார்கோட் என்பதை கிளிக் செய்தால் அந்த பொருள் தானாகவே லோட் ஆகும். உங்களிடம் எவ்வளவு அளவு இருக்கிறதோ அந்த அளவு லோட் ஆகும். நீங்கள் வெறும் பிரிண்ட் செய்தால் அந்த பார்கோட் பிரிண்ட் ஆகும். பொருள் தானாகவே லோட் ஆகும். உங்களிடம் எவ்வளவு அளவு இருக்கிறதோ அந்த அளவு லோட் ஆகும். உங்களிடம் வந்தால் நீங்கள் வெறும் பிரிண்ட் செய்தால் அந்த பார்கோட் பிரிண்ட் ஆகும். நான் பிரிண்ட் செய்த உடனே இந்த பார்கோட் பிரிண்ட் ஆகிவிட்டது. இதில் இந்த அடிப்படை விவரங்களை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அதாவது உங்கள் ஸ்டிக்கர் அளவு என்ன, உங்கள் பார்கோட் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் ஆக வேண்டும் என்பதை குறிப்பிட வேண்டும். நீங்கள் அந்த டிஃபால்ட் கம்பெனி அளவையே வைத்திருக்க வேண்டும். ஸ்டிக்கர் அளவை நீங்கள் டிராப் டவுன் லிஸ்ட்ல இருந்து தேர்வு செய்யலாம். உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் அளவு வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பிறகு நீங்கள் இதை பிரிண்ட் செய்யலாம். பார்கோட் செட் பற்றிய எங்களுடைய ஒரு வீடியோ உள்ளது. அதில் பார்கோட் செட் பிரிண்டர் எப்படி அமைக்க வேண்டும், பார்கோடு எப்படி எடுக்க வேண்டும் என்பதையும் காணலாம். அந்த வீடியோவில் நீங்கள் விரிவாக பார்கோடு எப்படி வேலை செய்கிறது என்பதையும் பார்க்கலாம். இதில் பலவிதமான அம்சங்கள் உள்ளன. அவை உங்களுக்கு பயன்படும். மேலும் இந்த முறையில் நீங்கள் பிரிண்ட் செய்யலாம். நான் மீண்டும் உங்களை அந்த செல்த வாங்கும் பக்கத்திற்கே கொண்டு வருகிறேன். எக்ஸ்போர்ட், நீங்கள் இந்த இன்வாய்ஸை எக்ஸ்போர்ட் செய்யலாம், பிரிண்ட் செய்யலாம். பேக் என்பதை அழுத்தினால் நீங்கள் மீண்டும் லெட்ஜரில் திரும்பி வருவீர்கள். இந்த மாதிரியாக இந்த இன்வாய்ஸை இங்கே எடிட் செய்து மாற்றம் செய்யலாம். ஏதேனும் தவறு நடந்திருந்தால் அல்லது அதில் ஏதேனும் திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் இந்த முறையில் திருத்தம் செய்து இதை அதேபோல் இதை செட் செய்யலாம். இப்போது டேஷ்போர்டுக்கு வருகிறோம். மாஸ்டர் பகுதியில் செல்கிறோம். லெட்ஜர் அக்கவுண்ட், கிரெடிட்டார்ஸ், சப்ளையர். இங்கே கீழே நாம் எத்தனை சப்ளையர்களை உருவாக்கினாலும் அவற்றின் பட்டியல் கீழே காட்டப்படும். இங்கே ஒரு ஃபைண்டர் உள்ளது. ஒருவேளை ஒரு 1000 சப்ளையர்கள், ஒரு 1000 கஸ்டமர்கள் இருந்தால் கிளிக் ஹியர் ஓபன் டு ஃபைண்டர் என்பதில் செல்ல வேண்டும். அங்கே அந்த சப்ளையரின் பெயரை எழுத வேண்டும். நீங்கள் பெயரை எழுதினால் அந்த பட்டியலில் லோட் ஆகும். அப்ளை ஃபில்டர் செய்து அதை எடிட் செய்யலாம். இங்கே இந்த மாதிரியாக எடிட் பட்டனை அழுத்தி அப்டேட் செய்யலாம். அதனால் சப்ளையரின் அடிப்படை விவரங்கள், அதாவது இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், முகவரி ஆகியவற்றை மாற்றலாம். நீங்கள் எல்லாவற்றையும் எப்போது வேண்டுமானாலும் மாற்றலாம். ஒருவேளை சப்ளையர் அல்லது கஸ்டமரின் ஜிஎஸ்டி எண் மாற்றப்பட்டா அந்த நிலையில் உங்களுக்கு புதிய கஸ்டமர் அல்லது புதிய சப்ளையர் மாஸ்டரை உருவாக்க வேண்டும். பழையவற்றை நீங்கள் எடிட் செய்து இன்ஆக்டிவா மாற்றலாம். அப்போது அது சப்ஸ்கிரைப் ஆகும். இந்த மாதிரியாக நாம சப்ளையரை உருவாக்கணும், மாஸ்டர் உருவாக்கணும் சப்ளையருக்காக. அதையும் நம்ம பார்வையிடலாம். தயாரிப்பையும் உருவாக்கி விட்டோம். இப்போது அடுத்ததாக நாம மாஸ்டர்ல சென்றோம். இவைப்ரேட் கமிஷன், லோடிங் பேக்கிங் சார்ஜுகள், இந்த மாதிரியான ஸ்டாலர் சார்ஜுகள், இந்த மாதிரியான சார்ஜுகளையும் நாம தயாரிப்புடன் சேர்த்து கொடுக்கிறோம்.
அதனால் மாஸ்டர்ல போய் லெட்ஜர் அக்கவுண்ட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இங்கே நாம போனா நம்முடையது போல நானும் இப்போது உருவாக்கி காட்டுகிறேன் ஃப்ரைட் சார்ஜுகள் என்று. இந்த ஃப்ரைட் சார்ஜுகள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கின்றன, அதனால் நான் இன்னொரு சார்ஜை உருவாக்குகிறேன், இன்ஸ்டலேஷன் சார்ஜுகள் என்று. இதோ இவை ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளன. உங்கள் சாஃப்ட்வேரில் இவை கிடைக்கும். நீங்கள் விரும்பினால் இதை எடிட் செய்யலாம். உங்கள் தேவைக்கேற்ப அதன் செட்டிங்களை மாற்றலாம். டிஃபால்ட்டா கம்பெனி இதை செட் செய்து கொடுத்திருக்கிறது. இதை நீங்க பில்லிங், பர்ச்சேஸ் மற்றும் அல்லது இன்வாய்ஸ் உருவாக்கும் போது பயன்படுத்தலாம். அப்படி என்றால் இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே செக் செய்யலாம். அப்படி என்றால் இங்க நான் இன்ஸ்டாலேஷன் சார்ஜுகள் எடுத்தேன். மற்றும் இன்ஸ்டாலேஷன் சார்ஜுகள் எனது இன்டைரக்ட் இன்கம் அல்லது எக்ஸ்பென்ஸ் ஆக போகும் என்பதை நீங்கள் உங்கள் கணக்கில் உங்கள் தேவைக்கேற்ப செட் செய்யலாம். இது எங்கள் சேவை. சரி, நான் இந்த எண்ணை உள்ளிட்டேன். இதை எனக்கு எங்கே எங்கே பயன்படுத்த வேண்டும் என்று நான் ஆப்ஷன்களை செக் செய்யலாம். எங்கே எங்கே பயன்படுத்த வேண்டும் என்று நான் ஆப்ஷன்களை செக் செய்வேன். ஜிஎஸ்டி பொருந்தும். சரி, இது எங்கே என்று, எனது ஜிஎஸ்டி எப்படி செக் செய்ய வேண்டும், இது எனது வருமானமா என்னவா என்று, எனக்கு ஜிஎஸ்டியில் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்த்து எனக்கு தேவையான ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதை எனி அதர் எக்ஸ்பென்ஸாக செட் செய்ய வேண்டும். இதனால் உங்கள் ஜிஎஸ்டியில் எந்தவிதமான பாதிப்பும் வராது. நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப ஆப்ஷன் தேர்வு செய்யலாம். அந்த வகை சரியாக பில்லாகும். 18% நான் எடுத்துக்கொண்டேன். இப்போது எலிஜிபிள் ஐடிசி. இதற்கு எனக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடைக்குமா? எனது செட்டிங்கில் ஆம் அல்லது இல்லை என்பதை சரியாக இங்கே செட் செய்ய வேண்டும். சில செலவுகள் அல்லது வருமானங்களில் எனக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடைக்காது, அப்போது இல்லை என்று தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் எனக்கு எலிஜிபிள் ஐடிசியாக வைத்திருக்க வேண்டும் என்றால் ஆம் என்று தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு எனக்கு கிரியேட் செய்ய வேண்டும். எக்ஸிட் செய்த பிறகு இவ்விதமாக எனது செலவு மற்றும் வருமான வவுச்சர் உருவாக்கப்பட்டது. இப்போது நான் இதை பர்ச்சேஸ் பகுதியில் சென்று எனது பர்ச்சேஸ் புக்கை திறக்கிறேன். இங்க மற்றும் எடிட்க்கு செல்வதன் மூலம் நான் இங்க எனது இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸை சேர்க்க முடியும். பேக்கிங் சார்ஜஸ், இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் எப்படி என்றால் இங்கே நான் 1000 ரூபாய் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் சேர்த்தேன். மற்றும் சேவ் அப்டேட் செய்ததும் எனது பர்ச்சேஸ் மாற்றப்பட்டது. இங்கே நான் இந்த முறையில் சார்ஜஸ்களை சேர்த்து விட்டேன். இப்போது நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மற்றும் பேலன்ஸ் பார்க்க விரும்பினால் எனது ரிப்போர்ட்டில் சென்று ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் தேர்வு செய்கிறேன். நான் என் பேலன்ஸ் செக் செய்கிறேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செக் செய்கிறேன் என்றால் அது எப்படி தெரியும் என்று பார்க்கலாம். டிஃபால்ட் தேதியில் நான் வெறுமனை விட்டுவிடுகிறேன். அப்போ எனது தற்போதைய நிதியாண்டுக்கான ப்ராஃபிட் மற்றும் லாஸ் எனக்கு தெரியும், அதாவது என் பேலன்ஸ். ஷேரில் இப்போது கிரெடிட்டர்ஸு டிஜி டெக் சப்ளையரின் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிறது. அந்த அளவு தொகையை நான் அவருக்கு செலுத்த வேண்டும். ஐஜிஎஸ்டி எனது கிரெடிட் பக்கம் இவ்வளவு இருக்கிறது. அப்படின்னா இது என் சாஃப்ட்வேர் எனக்கு சொல்கிறது என்னென்னா, என் க்ளோசிங் ஸ்டாக் எந்த இருக்குது, நான் இவ்வளோ பொருள் இப்போ வாங்கியிருக்கேன். க்ளோசிங் ஸ்டாக்கை கிளிக் பண்ணினா இந்த மானிட்டர் நான் 10 பீஸ் இப்போ வாங்கியிருக்கேன். அதே மாதிரி என் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நான் இன்னும் எந்த கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணலை. அதனால் என் கேபிட்டல் அக்கௌண்ட் இப்போ 0 தான். வங்கி அதே மாதிரி நான் ரிப்போர்ட்டுக்கு போனேன் என்றால் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அப்படின்னா என் ட்ரேடிங் அக்கௌண்ட் மேலே இருக்குது. இப்போ லோட் ஆகும். நான் இன்னும் எந்த சேல்ஸையும் பண்ணலை, ஆனால் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என் ஓப்பனிங் ஸ்டாக் 0 தான், ஆனால் நான் 50,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் என் சாஃப்ட்வேர் காட்டுது 50,000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. பர்ச்சேஸில் உங்களுக்கு 50,000 ரூபாய் இருக்குது. இன்டைரக்ட் இன்கம் உங்களுக்கு 1000 ரூபாய். அதாவது 1000 ரூபாய் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ்க்கு செலுத்தியிருக்கீங்க. அதனால் உங்கள் ஜிஎஸ்டிஆர் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு 11,000 ரூபாய் காட்டும். ஆனால் உங்களோட உண்மையான ஸ்டாக் பர்ச்சேஸ் 50,000 ரூபாய்க்கு தான். அதனால தான் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரெண்டையும் டேபிளாக காட்டுது. ஏனென்றால் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் மட்டும் ஸ்டாக் தான்.
என்ட்ரி வரும். எந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அல்லது வருமானம் இருந்தாலும் அது இந்த ட்ரேடிங் அக்கவுண்ட்ல என்ட்ரி ஆகாது. அதனால தான் கம்பெனி இதை தனியா காட்டியிருக்கு. அக்கவுண்ட் ஜிஎஸ்டில நீங்கள் உங்கள் ஜிஎஸ்டியை கடிக்கிற போகும்போது ஜிஎஸ்டியில் பர்ச்சேஸ் ஆகும்போது அதில் உங்கள் சேவைகளும் சேர்க்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஜிஎஸ்டியில் விற்பனை செய்யும் போது அதிலும் உங்கள் சேவைகள் சேர்க்கப்பட்டிருக்கும். ட்ரேடிங் அக்கவுண்ட் ஃபிகர் மற்றும் ஜிஎஸ்டி ஃபிகர். அதனால தான் இது மேஷ் ஆகாது. அதனால தான் சாஃப்ட்வேர் உங்கள் தனியா ஒரு டேபிள் கொடுக்குது. அதில் உங்கள் இரண்டுமே தெளிவாக தெரியும். இந்த லாபம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்லயும் இந்த ட்ரேடிங் அக்கவுண்ட்டையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எந்த வருமானமும் இல்லாததா இது சுழியமா இருக்கு. இப்போ இப்போ நான் வரேன். விற்பனைக்கு வந்தால் விற்பனைக்காக எனக்கு விற்பனை பகுதியில் இங்கே கஸ்டமரில் விற்பனை செய்ய வேண்டும். இங்கே போக வேண்டியதில்லை என்றா வவுச்சர் உள்ளே என் விற்பனை இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி ஆல்ட் கூட்டல் சி அழுத்தி கஸ்டமரை உருவாக்கி கொள்கிறேன். குறியீடு தேவையில்லை என்றால் விடலாம், வேண்டுமானால் குறியீடு சேர்க்கலாம். உதாரணத்திற்கு SS1 என்று குறியீடு சேர்த்தேன், கஸ்டமரின் பெயரை எடுத்தேன். இப்போ என்கிட்ட கஸ்டமரோட ஜிஎஸ்டி இருந்தா நான் நேரடியா இங்கே ஜிஎஸ்டி என்ன உள்ளிடினா எல்லா தகவலும் தானாகவே எடுத்து வரும். இந்த விவரங்கள் மூலம் கஸ்டமரின் தகவல்கள் தானாக வரும். கிரிட்ஸ் அண்ட் லேப் பிரைவேட் லிமிடெட் பதிவு பெற்ற நிறுவனம். அதன் முகவரி இதோ. இந்த பின்கோடு வந்து விட்டது. சரி 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 சரி. அப்படியென்றால் நான் என் நகரம், மாநிலம் ஆகியவற்றை உள்ளிட்டு மீண்டும் தகவலை பெறுவேன். இதில் அடுத்த விவரம் என்னவென்றால் ஷிப்பிங் முகவரி. ஒரு வாடிக்கையாளருக்கு பல ஷிப்பிங் முகவரிகள் இருக்கலாம். அதனால் ஆடை கிளிக் செய்து இங்கே பல ஷிப்பிங் முகவரிகளை சேர்க்கலாம். ஒரே மாநிலத்தில் பல ஷிப்பிங் முகவரிகள் இருந்தால் இங்கே பல முகவரிகளை சேர்க்க வேண்டும். மேலும் அந்த வாடிக்கையாளருக்கு பல ஜிஎஸ்டி ப்ரொஃபைல்கள் இருந்தால், உதாரணத்திற்கு வாடிக்கையாளர் பல மாநிலங்களில் இருந்தால், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், டெல்லி, தமிழ்நாடு ஆகியவற்றில் இருந்தால் இங்கே வரும் ஆட் மோர் பில் டு ப்ரொஃபைல் என்ற விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். ஒரு ஜிஎஸ்டி உதாரணத்திற்கு மத்திய பிரதேசத்துக்கானது ஆகும். அதுபோல ஆட் டு பில் ப்ரொஃபைல் மூலம் மற்றொரு மாநிலத்தின் ஜிஎஸ்டியையும் சேர்க்கலாம். இங்கே நாம் அதை பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் அதன் சைட் பெயர், உதாரணத்துக்கு அது மகாராஷ்டிராவா தமிழ்நாடுவா எங்கே இருக்கிறது என்பதை குறிப்பிட வேண்டும். அது எங்கு உள்ளது என்பதை குறிப்பிட வேண்டும். அங்கே அதன் முகவரி மற்றும் அதன் நிறுவன பெயர் ஆகியவற்றையும் உள்ளிட வேண்டும். இந்த பின்கோடு உருவாக்க வேண்டும். இதனால் நாம் அந்த வாடிக்கையாளர்களுக்கு பல மாநிலங்களில் பொருட்களை வழங்க முடியும். அதேபோல் சப்ளையரும் பல மாநிலங்களில் இருக்கிறார் என்றால் வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து பொருட்கள் வருகிறது. அதனால் நாம் பில் டு ப்ரொஃபைல்ல மல்டிபிள் ஜிஎஸ்டி ஸ்டேட் வைஸ் என்ற விருப்பத்தை பயன்படுத்துவோம். நாம் இங்கே செட் செய்யலாம். வாங்கும் நேரத்தில் விற்கும் நேரத்தில் இந்த செயல்பாட்டை பயன்படுத்த வேண்டும். டிஸ்பேட்ச் என்பது வெறும் மற்றொரு விருப்பம்தான். இப்போது நாம் உருவாக்க வேண்டும். கிரியேட் அழுத்தினால் கஸ்டம் உருவாக்கப்பட்டது. சரி, இப்ப நான் கஸ்டமரை உருவாக்கி விட்டேன். ஜால் 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 ஜால். இப்போது தயாரிப்புல தயாரிப்ப இங்கேயும் தயாரிப்பு விற்பனை செய்யும் நேரத்தில் உருவாக்கலாம். ஆனால் எனக்கிடம் ஏற்கனவே தயாரிப்பு உள்ளது, அதாவது மானிட்டர். எனவே நான் மானிட்டருக்கு போவேன். எனது ஸ்டாக் எவ்வளவு உள்ளது என்று காட்டுகிறது. மேலும் இந்த தயாரிப்பில் இந்த சாஃப்ட்வேர் மார்ஜின் எவ்வளவு என்று காட்டுகிறது. 41% மார்ஜின். இது எம்ஆர்பியை காட்டிக்கொண்டு வந்திருக்கிறது. நான் எனது விலையை இங்கே இடுவேன். எனக்கும் 2 பீஸ் விற்க வேண்டும். எந்த விலையில் விற்க வேண்டும் என்று எனக்கு 9000 விற்க வேண்டும். இது எல்லாம் சேர்க்கப்படும் எவ்வளவு என்று. எத்தனை நாட்கள் கிரெடிட்ல பொருள் போகிறது என்று குறிப்பிடவும். கிரெடிட் மீது பொருள் போகிறது என்றால் நோட்டிஃபிகேஷன், வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் மற்றும் இமெயில் அவனுக்கு அனுப்பப்படும். நான் உருவாக்கும் போது அவனுக்கு வாட்ஸ்அப் மற்றும் இமெயில் அனுப்பப்படும்.
வாட்ஸ்அப் மற்றும் இமெயில் பிளக்கின் தனியாக வாங்க வேண்டும். சாஃப்ட்வேரில் நீங்கள் வாங்கியிருந்தால் இந்த அம்சம் வேலை செய்யும். சேவ், ஓகே, டன். இப்போது என் இன்வாய்ஸ் ஓபன் ஆகிவிட்டது. நான் இதை ஸ்கேன் செய்தால் அதே அளவு தொகை ரூ. 18,000. இன்வாய்ஸ் உருவாக்கிய போது ரூ. 18,000 அந்த கஸ்டமருக்கு அங்கே காட்டப்படும். அவர் ஸ்கேன் செய்தால் 18,000 ரூபாய் மட்டுமே அவர் செலுத்த முடியும். அதற்கு குறைவாகவோ அதிகமாகவோ செலுத்த முடியாது. இதேபோல் என் இன்வாய்ஸ் செட்டப் ஆகிவிட்டது. இவை என் பிராண்டுகள் காட்டப்படுகின்றன. நான் எந்த பிராண்டில் டீல் செய்கிறேன் என்பதும் இது என் கம்பெனியின் பெயர் காட்டப்படுகின்றது. இது என் இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் தேதி, பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர், பர்ச்சேஸ் ஆர்டர் தேதி, எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் ஆகியவை காட்டப்படுகின்றன. நாம் இங்கே ஹைட் செய்யலாம், டிசேபிள் செய்யலாம். அதாவது பிராண்டில் நாம் பயன்படுத்தாத எந்த ஆப்ஷனும் இருந்தால் அதை நாமே மூடிக்கொள்ளலாம். பில் பே ஸ்டேட்டஸ் எங்கள் டிஐவி ரூ. 18,000 உள்ளது. பில் கிரெடிட் இல்லை, டிஐவி தேவி. இது எங்களுக்கு அந்த தேதி வரும்போது பணத்தை செலுத்த வேண்டும் என்று காட்டுகிறது. நாம் டிஐவி நாட்கள் கிரெடிட் கொடுத்திருந்தால் 5ஆம் தேதி இன்வாய்ஸ் உருவாக்கப்பட்டால் 15ஆம் தேதி பணம் செலுத்த வேண்டும். டெலிவர்டு பை எங்களுடைய பழைய பேலன்ஸ் 0, புதிய பேலன்ஸ் ரூபாய் சேர்க்கப்பட்டது. அதனால் எங்களுடைய ரூபாய் டெபிட் ஆகிறது. இது அந்த கஸ்டமருக்கு ஒரு சுருக்கமான சம்மரி போகிறது. இது தேவையில்லை என்றால் நாமே டிசேபிள் செய்யலாம். இப்படிதான் எங்களுடைய இன்வாய்ஸ் செட்டப் முடிந்தது. எங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டிக்ளரேஷன் இதை நாமே மாற்றிக்கொள்ளலாம். கம்பெனி ப்ரொஃபைல் இருந்து இந்த பக்கத்தின் செட்டப்பையும் நாமே மாற்றிக்கொள்ளலாம். நமக்கு ஏன் 4 வேணுமா, ஏன் 5 வேணுமா என்பதை தேர்வு செய்யலாம். ஏதேனும் விவரங்களை மேலோ கீழோ மாற்றணுமா, பாட்டமில் வைக்கணுமா, மேலோ அல்லது ஃபூட்டரில் வைக்கணுமான்றா அதையும் நாமே செட்டப் செய்யலாம். அதே மாதிரி இன்வாய்ஸில் ஸ்கேன் பண்ணி காப்பி எடுக்கலாம். இப்படித்தான் நம்முடைய செட்டப் முடிஞ்சுது. இப்போ இந்த இன்வாய்ஸில் நம்முடைய கம்பெனியின் லோகோவும் அப்லோட் செய்யலாம். நம்முடைய கம்பெனி லோகோவை அப்லோட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நாம் டூல்ஸுக்கு போய் கம்பெனி செட்டப் ப்ரொஃபைலுக்கு போகணும். அப்போது நமக்கு தேவையான லோகோ சைஸு நமக்கு 15 மில்லிமீட்டர் லோகோ சைஸ் வேண்டும். இங்கே நாம் செல்கிறோம். சீல் மற்றும் கையொப்பம் அப்லோட் செய்யணும். அதே போல் கம்பெனி லோகோவும். அதுக்கு நமக்கு வேண்டிய அகலம் 20 மில்லிமீட்டர். யோகா தயவு செய்து உங்கள் கோப்புகளை அப்லோட் செய்யவும். அப்போ இந்த இன்வாய்ஸ்க்கான லோகோ இங்க இப்படி தான் அப்லோட் ஆகும். நீங்க உங்க கம்பெனி லோகோவை இங்க அப்லோட் பண்ணினா அது இன்வாய்ஸ்ல பிரிண்ட் ஆகும். வெளியேறு. இப்போ நான் ரிப்போர்ட்ஸுக்கு போறேன். நிதி அறிக்கை, என் லாப நஷ்டத்தை செக் பண்றேன். அப்போ சாஃப்ட்வேர் சொல்றது, நம்ம ரூ. 50,000 வாங்கினோம். நம்ம அவ்வளவு பொருள் விற்றுட்டோம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம லாபம் காட்டுது. கிராஸ் லாபம் இவ்வளவு. இது நம்ம கிராஸ் லாபம் இங்க வந்திருக்கு. நம்ம செலவுகள் எல்லாம் இங்க காட்டப்பட்டு, அதுக்கப்புறம் நம்ம நெட் லாபம் இங்க சாஃப்ட்வேர் காட்டுது. இதே மாதிரி எனக்கு என் இன்வாய்ஸை மாற்றணும் என்றா நான் இந்த ரிப்போர்ட்டில் போய் செல் புக்குக்கு அப்போது நான் செல் புக்கை கிளிக் பண்ணுவேன். அங்கே சேஞ்ச் என்ற விருப்பம் இருக்கும். அந்த சேஞ்ச் விருப்பத்தில் எனக்கு பல்வேறு விருப்பங்கள் இருக்கும். இன்வாய்ஸ் விவரங்களை வைத்து நான் தேடலாம். ரிப்போர்ட் இன்வாய்ஸ் தொகையை வைத்து காட்டும். நான் ஃபிட் இன் மற்றும் சப்ளை வகையை வச்சு தேடலாம். எந்த ஒரு சப்ளை வகையிலிருந்தும் நான் செக் பண்ணலாம். எனக்கு எங்கே சப்ளை ஆனது என்று செல்ஸ் வகை, விலை, லீஸ் ஆகியவற்றை பிரித்து காட்டலாம். இதில் எல்லா இந்த ஃபில்டர்களையும் பயன்படுத்தலாம். உங்கள் ரிப்போர்ட்டை உருவாக்கலாம். இவை எல்லாம் விருப்பங்கள் தான். ஆனால் முக்கியமாக நான் விவரங்களை, வாங்கிய விவரங்களை ஒரே பட்டனில் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். அதாவது விலைப்பட்டியல். நாம் எந்த விலைப்பட்டியலில் எந்த பொருளை விற்றோம் என்பதை செக் பண்ணலாம். சில்க் லெட்ஜர் வாரியாக, வாங்கும் ஆர்டர் நம்பருடன் கூட. நமக்கு யாராவது வாங்கும் ஆர்டர் கிடைத்திருக்கிறது என்பதையெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த இன்வாய்ஸில் இதே மாதிரி யார் சேர்த்தார், எந்த ஆபரேட்டர் இந்த இன்வாய்ஸை உருவாக்கினார் என்பதை அறியலாம். அதற்கான ரிப்போர்ட்டையும் எடுக்கலாம். இன்வாய்ஸ் ஸ்டேட்டஸ். நம்முடைய இன்வாய்ஸ் ஸ்டேட்டஸ் என்ன, சஸ்பெண்ட் ஆகிருக்கிறதா, ஏதாவது கேன்சல் ஆகிருக்கிறதா, அல்லது ஏதாவது ஆக்டிவ் இருக்கிறதா என்பதை செக் பண்ணலாம். இந்த இன்வாய்ஸ்களின் தேதி எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை ரிப்போர்ட் வேண்டும் என்று தெரிவிக்கலாம். பேமெண்ட் விவரங்கள், அதாவது இந்த இன்வாய்ஸ்கள் கேஷா, கிரெடிட்டா, வங்கியா, பல்வேறு பேமெண்ட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளனவா என்பதையெல்லாம் செக் பண்ணலாம்.
பேமெண்ட் ஸ்டேட்டஸ் யூ இருக்கிறதா அல்லது பகுதி பார்ஷியல் செலுத்தப்பட்டுள்ளதா என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த இன்வாய்ஸுகள் ரிப்போர்ட் எடுக்கலாம் அல்லது பேடா இருக்கிறதா என்பதை பார்க்கலாம். ப்ராடக்ட் விவரங்கள். நாம் ப்ராடக்ட் விவரங்களின் அடிப்படையில் கூட இன்வாய்ஸுகளை தேட முடியும். குறிப்பிட்ட ஒரு ப்ராடக்ட்டுக்கான இன்வாய்ஸை தேட வேண்டுமென்றால் இங்கே ப்ராடக்ட் அண்ட் சார்ஜஸ் பகுதியில் சென்று தேடலாம். எப்படி என்றால், நான் இங்கே மானிட்டரின் நிலையை வைத்தேன் அல்லது கீபோர்டை வைத்தேன். எனக்கு எந்த ப்ராடக்ட் வேண்டுமோ அதை வைத்து எல்லா இன்வாய்ஸ்களையும் தேட முடியும். பொதுவாக நான் அதை அப்படியே வைக்கிறேன். அதேபோல் நாம் சார்ஜஸின் அடிப்படையிலும் தேட முடியும். இதில் சார்ஜஸையும் நாம் பார்க்கலாம். நாம் சேர்க்கும்போது உதாரணத்துக்கு ஏதாவது ஸ்டாலர் சார்ஜஸ் வைத்திருந்தால் அந்த ஸ்டாலர் சார்ஜஸின் நிலையை வைத்தோம் என்றால் ஸ்டாலர் சார்ஜஸின் அடிப்படையில் நான் உருவாக்கியதைப் போலவே நாமும் நம்முடைய இன்வாய்ஸ்களை தேட முடியும். கஸ்டமர் விவரங்கள். நாம் எந்த கஸ்டமரின் விவரங்களை வேண்டுமானாலும் பெறலாம். எந்த கஸ்டமரின் யாருக்கு சப்ளை செய்கிறோமோ அந்த கஸ்டமரின் எல்லா இன்வாய்ஸ்களையும் ஓப்பன் செய்யலாம். கஸ்டமர் வகை மூலம் நாமும் பார்க்கலாம். கன்சூமரில் நாம் என்ன விற்றோம், ரெஜிஸ்டர்டில் எவ்வளோ விற்றோம், எம்ஐஎஸ் குழுவாக்கம் போன்றவை. நாம் கஸ்டமருக்காக குழுவாக்கம் செய்து வைத்திருந்தால் குழு வாரியாகவும் நாமும் அந்த டேட்டாவை எடுக்கலாம். கஸ்டமர் தொடர்பானவை சிடி வாரியாகவும் மாநில வாரியாகவும் நாமும் டேட்டாவை எடுக்கலாம். இதேபோல் நாமும் லெட்ஜர் அக்கவுண்ட் ஹெட் உருவாக்கி வைத்திருந்தா அதை போலவும் டேட்டா எடுக்கலாம். ஷிப் டு விவரங்கள். நாம் எங்கேயாவது ஷிப்பிங் செய்திருந்தா அதை போலவும் டேட்டா எடுக்கலாம். விற்பனைக்காரர் வாரியாக டேட்டா எடுக்கலாம். மேலும் நம்முடைய கவனம் என்ன, ரிப்போர்ட்டின் நோக்கம் என்ன, எந்த டிஸ்கவுண்ட் ஒதுக்க வேண்டும், நாமெல்லாம் என்னென்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், நல்ல டெலிவரி ரிப்போர்ட்டு, நாம் ஒரு நல்ல டெலிவரி ரிப்போர்ட்டையும் எடுக்கலாம். இந்த எல்லா ஆப்ஷன்களும் அங்கே ரிப்போர்ட் நல்ல முறையில் உங்கள் தேவைக்கேற்ப மாறும். ஜிஎஸ்டி திருத்தம் போல நாம் ஜிஎஸ்டி திருத்தம் செய்தோம், ஜிஎஸ்டி தாக்கல் தேதி, பரிவர்த்தனை செய்தோம், ஜிஎஸ்டி தாக்கல் தேதி, விற்பனை விகிதம் வாரியாக, தொகை வாரியாக, வாடிக்கையாளர் வாரியாக, விற்பனைக்கு மார்ஜின். அதாவது நாம் முழு நாளும் என்ன வாங்கினோம், என்ன விற்றோம், எவ்வளோ மார்ஜின் கிடைத்தது, மார்ஜின் டு மார்ஜின் டீல், செய்யப்பட்ட மார்ஜின். நெகட்டிவ் மார்ஜினில் டீல் செய்தீர்களா அல்லது அதிகமான மார்ஜினில் டீல் செய்தீர்களா என்றால் இது விற்பனைக்கு மார்ஜின் காட்டும். தயாரிப்பு அடிப்படையிலான விற்பனை, விற்பனை அறிக்கை மற்றும் விற்பனைக்காரர் அடிப்படையிலான விற்பனை அறிக்கை. இவையெல்லாம் நிறைய அறிக்கைகள். நாம் இடம் வாரியாகவும் தரவுகளை உருவாக்கலாம். எனவே இந்த அறிக்கை திறக்கும் மற்றும் இதன் மூலம் அறிக்கையில் நாம் இந்த மேலே உள்ள டேட்டாவை, மேலே உள்ள விருப்பங்களை எந்த அறிக்கையின் இந்த கட்டமைப்பு ஐக்கானை நாம் கிளிக் செய்தால் நம்முடைய தேவைக்கேற்ப நிபந்தனைகளை அமைக்கலாம். நீங்கள் விருப்பங்களை தேர்வு செய்தபடி அந்த விருப்பங்களை செக் செய்து தரவுகளை ஏற்றுமதி செய்யலாம். இதை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். எந்தெந்த விருப்பங்களை நீக்கலாம், உங்களுக்கு தேவையானதை மட்டும் வைத்துக் கொள்ளலாம், தேவையில்லாததை நீக்கலாம். ஏற்றுமதி செய்தால் அந்த அறிக்கை இங்கே பதிவிறக்கம் செய்யப்படும். நீங்கள் விற்பனை தொடர்பான வாட்ஸ்அப் இமெயில் அனுப்பலாம். நான் சிலவற்றை தேர்வு செய்த 2 இன்வாய்ஸ்களை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் அதை செய்யலாம். இங்கே செலக்டட் வில் என்றால் நாம் இங்கே தேர்வு செய்வதை பொறுத்து அந்த அளவு தரவு மட்டுமே அச்சிடப்படும், வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும், இமெயிலில் அனுப்பப்படும் அல்லது கட்டமைப்பு அமைக்கப்படும். அதை முடித்துவிட்டு நான் மீண்டும் டேஷ்போர்டுக்கு வருகிறேன். இப்போது நான் இந்த இன்வாய்ஸ்களின் டூல்ஸ் பகுதியில் சென்று கம்பெனி செட்டிங், ப்ரொஃபைல், இன்வாய்ஸ் ஆகியவற்றின் அடிப்படை அமைப்பை சரிபார்க்கலாம். நாம் மாற்றவும் முடியும். மிகவும் எளிதானது இந்த அடிப்படை அமைப்பு. இங்கே சேல் இன்வாய்ஸ் மேலே உள்ள இந்த வகை பகுதியில் நம்முடைய தேவைக்கேற்ப இன்வாய்ஸின் அடிப்படை விவரங்களை மாற்றலாம். உதாரணத்துக்கு சேல் இன்வாய்ஸில் உள்ள காலங்களை மாற்ற வேண்டும், ஹெட்டர் மற்றும் ஃபூட்டரை மாற்ற வேண்டும், பேப்பர் சைஸை மாற்ற வேண்டும் என்றால் இவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக எடுத்துக்காட்டாக விளக்குகிறேன். நாம் காலம்ஸ் என்ற பகுதியில் செல்கிறோம். கோ. இதுதான் நம்முடைய சேல் இன்வாய்ஸின் காலம். அதாவது நமக்கு தயாரிப்பு விவரங்கள் வேண்டுமென்றால் இன்வாய்ஸில் உள்ள அமைப்பை மாற்றலாம். தயாரிப்பு விவரங்களை எனேபிள் அல்லது டிசேபிள் செய்யலாம். தயாரிப்பு பாகம் எண், அதாவது தயாரிப்பின் பாகம் எண் மற்றும் பார்கோட் பிரிண்ட் செய்ய வேண்டுமென்றால் பிரிண்ட் பிளாக் ப்ராடக்ட் மற்றும் இது தனி காலமாக பிரிண்ட் செய்யலாம். இதை செய்ய வேண்டுமென்றால் நாம் அந்த ஆப்ஷனை தேர்வு செய்யலாம். அப்போது பாகம் எண் பார்கோட் என்ற காலம் உருவாகும். அதே போல் நமக்கு ஒரு சேனல் நம்பரை காட்ட வேண்டுமென்றால் ஷோ அல்லது ஹைட் செய்யலாம். இந்த மாதிரி நம்முடைய இன்வாய்ஸ் அமைப்பை நம்முடைய தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு பில் குவான்டிட்டி காட்ட வேண்டுமா, ஜிஎஸ்டி காட்ட வேண்டுமா, எம்ஆர்பி காட்ட வேண்டுமா என்று தேர்வு செய்யலாம். ஜிஎஸ்டியுடன் காட்ட வேண்டுமா இல்லையா, விலை தள்ளுபடி ஆகியவற்றையும் தேர்வு செய்யலாம். எடுத்துக்கிட்டாக நம்முடைய எம்ஆர்பி 10,000 என்று இருந்தால் அதை 9,000க்கு கொடுத்துருக்குறோம் என்றால் அந்த தள்ளுபடியை சாஃப்ட்வேர் தானாக கணிச்சிட்டு காட்டும். நாம் எவ்வளோ தள்ளுபடி கொடுத்தோம் அது எம்ஆர்பியிலேருந்து எவ்வளோன்னு சாஃப்ட்வேர் காட்டும்.
இது ரீட்டெயில் துறைக்கு பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக ஹோட்டல் துறையில் லிஸ்ட் விலையை உயர்த்தி வைத்து நமக்கு லிஸ்ட் விலை காட்ட வேண்டும். அதில் மேலதிக தள்ளுபடி, அதாவது லிஸ்ட் விலையிலிருந்து வழங்கப்படும் தள்ளுபடி என்பதே இது. நாம் அதை காட்ட வேண்டும். மேலும் தள்ளுபடி வழங்கிய பிறகு கிடைக்கும் விலையை நாம் இன்வாய்ஸ் விலை என்று சொல்கிறோம். அந்த இன்வாய்ஸ் விலையை நாம் என்ன அளிக்க வேண்டும் என்பதும் இதில் உள்ளது. இவை அனைத்தும் ஜிஎஸ்டியுடன் அல்லது ஜிஎஸ்டி இல்லாமல் என்று அனைத்து விருப்பங்களும் இங்கே ஹைட் ஷோ செய்யலாம். அப்படி செய்தால் சாஃப்ட்வேர் அதன் பிரிண்ட் அவுட்டை மாற்றும். நாம் ஏதேனும் பழைய இன்வாய்ஸில் இந்த அமைப்பை மாற்றினால் அதிலும் அதன் தாக்கம் இருக்கும். அப்படின்னா இந்த வகையில் இந்த விருப்பம் ஒன்று முடிந்தது. ஹெட்டர் ஆஃப் ஃபூட்டர். இப்போ ஹெட்டர் ஆஃப் ஃபூட்டர் என்றால் என்னன்னா, ஹெட்டர் ஃபூட்டரில் வங்கி விவரங்கள் எங்கே வேண்டும், மேலே வேண்டுமா கீழே வேண்டுமா, கிரெடிட் பில் கிரெடிட் லிமிட் காட்டணுமா இல்லையா, மறைக்கணுமா, இப்படி தான் நாம செய்கிறோம் என்றால் சாஃப்ட்வேர் அந்த இன்வாய்ஸின் பிரிண்ட் அவுட்டை செட் பண்ணிக்கும். ஃபீல் பில் ஸ்டேட்டஸ் நமக்கு காட்டணுமா, சலான் நம்பர் காட்டணுமா, இவை எல்லாமே ஆப்ஷன்ஸு. ஒவ்வொன்றாக நீங்க படிச்சீங்கன்னா இந்த இன்வாய்ஸில் காட்டலாமா மறைக்கலாமா பிரிண்ட் பண்ணலாமா என்று முடிவு செய்யலாம். உங்களுக்கு இன்வாய்ஸின் ஹெட்டர் எப்படி வேண்டும்னு நீங்களே உங்கள் விருப்பப்படி செட் பண்ணிக்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸா, டிக்ளரேஷன், சீல், கையொப்பம் இவை எல்லாம் மேலா கீழா என்று நீங்க உங்கள் விருப்பப்படி செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேப்பர் சைஸு, உங்கள் பிரிண்டர் எப்படி இருக்கு அதை இங்க செட் பண்ணிக்கலாம். தெர்மல் பிரிண்டர், பாயிண்ட் ஆஃப் சேல் அல்லது இன்ஜெக்ட் பிரிண்டர் இருக்கா இல்லையா உங்களுக்கு? அதுக்கப்புறம் ஃபோன் சைஸ் எப்படி வேணும்? இன்வாய்ஸ்க்கு டைனி, ஸ்மால், மீடியம், லார்ஜ் இன்வாய்ஸ் ஹெடர். அதுக்கப்புறம் நீங்க இந்த ஃபோன் சைஸ் டிஃபால்ட்டா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல் கூட உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா சைஸ் குறைச்சு அதிகம் செய்யணும்னா இங்க சைஸ் அதிகப்படுத்திக்கலாம். சைஸ் அதிகப்படுத்தினா உங்ககிட்ட இருக்கிற பேப்பர் ஸ்பேஸ் லிமிட்டட் தான். அந்த லிமிட்டட் பேப்பர் சைஸில் உங்கள் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ எது வேண்டுமானாலும் அதுக்கேற்ப நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகப்படுத்தினா அது ஓவர்லேப் ஆகும், ஸ்ட்ரிங்க் ஆகும். அதனால் டிஃபால்ட் சைஸ் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் கூட ஏதாவது சேர்க்கணுன்னா, அதிகப்படுத்தணுன்னா, குறைக்கணுன்னா இங்கேருந்து குறைச்சி அதிகப்படுத்திக்கலாம். இதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு பிரிண்ட் ஃபார்மேட் எப்படி வேண்டும்? நீங்க எந்த பிரிண்ட் ஃபார்மேட் காட்டினாலும் அது உங்க டெபிட் நோட், கிரெடிட் நோட் எல்லா இடத்துலையும் அதோட இம்பேக்ட் போயிடும். இங்க கம்பெனி உங்களுக்கு பிரிண்ட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. பிளெயின் பேப்பர் ஏ, பி. ஏ மற்றும் பின்னு அர்த்தம் வெவ்வேறு டிசைன்ஸ். ஏ டிசைன் நம்பர் 1, பிளெயின் பேப்பர் பி டிசைன் நம்பர் பி. லெட்டர் ஹெட்ல உங்க பிரிண்ட் வரணும்னா லெட்டர் ஹெட்டை தேர்ந்தெடுக்கணும். இதே மாதிரி லெட்டர் ஹெட்லையும் 2 டிசைன்ஸ் இருக்கு. ப்ரீ பிரிண்டட் லெட்டர் ஹெட்ல உங்களுக்கு ப்ரீ பிரிண்டட் இருக்குன்னா உங்கது ஏற்கனவே ப்ரீ பிரிண்டட் தான். அப்போ இந்த ஆப்ஷனை தேர்வு செய்யணும். அப்போ சாஃப்ட்வேர் ஹெட்டர் மற்றும் ஃபூட்டர் பிரிண்ட் பண்ணாது. அது உங்கள் லெட்டர் ஹெட்ல வேலை செய்யும். மேல் மார்ஜின் எவ்வளவு வைக்கணும்? உங்களது ப்ரீ பிரிண்டட் இருந்தால் நீங்கள் மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். இங்கே எவ்வளவு மில்லிமீட்டர் மேலே இருந்து வெறுமனே விட்டு பிரிண்ட் பண்ணணும். பேப்பர் சைஸ் என்ன எடுத்துக்கணும்? A4 இது வெவ்வேறு பேப்பர் சைஸ்கள். A4 போர்ட்ரைட், A4 லேண்ட்ஸ்கேப், A5 போர்ட்ரைட், A5 லேண்ட்ஸ்கேப் மற்றும் A6 இவ்வளவு பேப்பர் சைஸ்கள் சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணுது. அதற்கேற்ப நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் காப்பீஸ் எவ்வளோ வேணும்? ஒரிஜினல், டூப்ளிகேட், குவாட்ரிப்ளிகேட் என்று உங்கள் தேவைக்கேற்ப இங்கே செட் பண்ணிக்கலாம். வாட்டர் மார்க் பின்னால் ஏதாவது வைக்கணும்னா நீங்கள் வாட்டர் மார்க் கூட வைக்கலாம். இன்வாய்ஸில் சாஃப்ட் பிரிண்ட்டையும் பிரிண்ட் பண்ணிடும். இதோ இந்த 3 விஷயங்களை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி சொல்ல. இதோ உங்கள் இன்வாய்ஸ் செட்டப் ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கஸ்டமரின் மாஸ்டரை எடிட் செய்யணும்னா நீங்கள் மாஸ்டருக்கு போவீங்க, ஃபேவரட்டுக்கு போவீங்க. கஸ்டமர்ஸ்க்கு போனீங்கன்னா கீழே கஸ்டமர் லிஸ்ட் ஓப்பன் ஆகும். எப்படி நான் சப்ளையரில் சொன்னனோ அதே மாதிரி இங்கே நீங்கள் கஸ்டமர் லிஸ்ட்டை பாருங்க. இங்கே நீங்கள் எந்த கஸ்டமரையும் எடிட் பண்ணலாம், அதை மாடிஃபை செய்யலாம். மேலும் கஸ்டமருக்காக இங்கே ஜி நேஷன் வைஸ் காட்டும். உங்களுக்கு கஸ்டமர் லிஸ்ட்டில் தெரியலன்னா நீங்கள் ஃபைண்டரில் கிளிக் பண்ணுங்க. அங்கே கஸ்டமரின் பெயர் டைப் பண்ணுங்க. அப்போ கஸ்டமர் இங்கே காட்டும். அப்ளை ஃபில்டர் பண்ணினா அந்த ஃபில்டரில் கிடைக்கும் ரிசல்ட் இங்கே டிக்ளேர் ஆகும். அப்புறம் நீங்கள் இங்கே எடிட் பண்ணி அதை மாடிஃபை செய்யலாம். அதே மாதிரி இங்கே கஸ்டமர்ஸில் நீங்கள் பலரையும் ஒரே நேரத்தில் எடிட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் 1000 கஸ்டமர் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. மாஸ்டர்ஸ் மூலமாக அப்போ எக்ஸல் மூலமாக டேட்டா எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு என்பதை நம்மோட 2வது வீடியோவில் நாங்கள் நல்லா விளக்கியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கன்னா அதில் உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும். இப்போ பல விஷயங்களை ஒரே நேரத்தில் எடிட் பண்ணுறது மாதிரி கிரெடிட் லிமிட், கஸ்டமர் லாஸ், ஜிஎஸ்டி டைப்,
பல ஓப்பனிங், பல டெலீட், நெட் யூசர் நேம்ஸ் அப்டேட், அட்ரஸ் அப்டேட், கிரெடிட் லிமிட் இவை எல்லாமே நீங்க ஒரே நேரத்துல செய்யலாம். பேஜினேஷன் வைஸ் இப்போ நான் கிரெடிட் அப்டேட், கிரெடிட் லிமிட்டுக்கு போறேன். அப்போ எல்லா கஸ்டமரும் ஒரே நேரத்துல லோட் ஆகிடும். ஒவ்வொரு பக்கத்துலயும் எனக்கு அப்டேட் பண்ணணும். எனக்கு எந்த டீடைல்ஸ் வேண்டுமோ இங்க போட்டுட்டு இங்க அப்டேட்ட பிரஸ் பண்ணணும். உதாரணத்திற்கு கிரிட்ஸ் அண்ட் லேப் பிரைவேட் லிமிடெட்ல எனக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அவங்களோட கிரெடிட் லிமிட்டை இங்க காட்டிட்டேன். எடுத்துக்கோங்க 1,00,000ன்னு. அதையும் எனேபிள் பண்ணிட்டேன். பில் கிரெடிட் எத்தனை நாட்கள் கிரெடிட் கொடுக்கணும் நான் அவங்க கிட்ட சொன்னேன். எடுத்துக்கோங்க 10 நாட்கள் கிரெடிட் கொடுக்கணும். அப்டேட். நான் அப்டேட் பண்ணினா இந்த தகவல் எல்லாமே இங்க சேவ் ஆகிடும். எனக்கு ஒரே நேரத்துல பலவற்றை அப்டேட் பண்ணணும் என்றா மேல இருக்கிற ஃபைண்டரை பயன்படுத்தலாம். இங்க நான் கஸ்டமரை தேடலாம், குறிப்பிட்ட ஒரு குழுவின் கஸ்டமர்களை தேடலாம், அல்லது ஒரு சேல்ஸ்மேன் குழுவை தேடலாம். அதே மாதிரி மாநிலம் வாரியாகவும் நகரம் வாரியாகவும் கஸ்டமர்களை தேட முடியும். இங்க நான் என்ன தகவல் போட்டாலும் லிமிட் காப்பி டு பிலோ என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணினா அந்த பக்கத்துல எல்லாம் காப்பி ஆகும். அப்புறம் அப்டேட் பண்ணினா எல்லாம் அப்டேட் ஆயிடும். அப்படின்னா இந்த மாதிரி பல முகவரிகளை எடிட் செய்யலாம். எனக்கு குழுவாக்கம் செய்யணும், பல முகவரிகளுக்கு விலைப்பட்டியல் அப்டேட் செய்யணும், எந்த ஒரு கஸ்டமருக்கு ஒரு குறிப்பிட்ட விலையை அமைக்கணும் என்றாலும் அதையும் இங்க செட் பண்ண முடியும். அப்படின்னா இந்த கஸ்டமர் எடிட் ஆகிவிட்டார். அதே மாதிரி நான் மாஸ்டருக்கு போயிட்டு மீண்டும் டேஷ்போர்டில் ப்ராடக்ட்டுக்கு போகிறேன். இங்கே ப்ராடக்ட்டுக்கான பல எடிட் டூல்ஸ் இருக்கு. எடிட் பண்ணும் மற்றும் அப்டேட் பண்ணும் டூல்ஸ். உதாரணத்திற்கு எனக்கு ஹெச்எஸ்என் அப்டேட் செய்யணும் அல்லது பலவற்றை டெலீட் செய்யணும், எடிட் செய்யணும், ஓப்பனிங் செய்யணும் என்றாலும் அதையும் இங்கே செய்யலாம். நான் அதை இங்கே செட் பண்ணலாங்க. இப்போ அடுத்தது ஏன் அத்தியாயம். டெலிவரி சலான். நாம கஸ்டமர்களுக்கு சில சமயம் பொருளை டெலிவரி சலான்ல அனுப்புறோம். அதனால டெலிவரி சலானுக்கு போனால டேஷ்போர்ட்ல ஒரு ஐகான் இருக்கு. டெலிவரி சலான் வவுச்சர்லயும் அது காட்டும். நம்மோட டெலிவரி சலான் உருவாக்கவும் அதே சேனலுக்கான செட்டிங்கும் நாம இங்க செட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி செட்டிங் வேணும் டெலிவரி சலானுக்கு, நமக்கு கம்பெனியின் பெயர் வேணுமா இல்லையெனில் காலியாக விடணும் என்பதையும் இங்க செட் பண்ணலாம். அட்ரஸ் வேணுமா, காலியா விடணுமா, நம்மோட ஜிஎஸ்டி நம்பரை காட்டணுமா, பையர் வாங்குபவர் விவரங்களை காட்டணுமா அல்லது மறைக்கணுமா, மேல் மார்ஜின்ல எவ்வளவு இடம் வேணும், அதே மாதிரி நம்மோட பொருளின் ஹெச்எஸ்என் காட்டணுமா அல்லது பொருளின் விலை காட்டணுமா, பொருளின் வரி, வவுச்சர் நேரம், வவுச்சர் தலைப்பு இதையெல்லாம் நம்மளோட விருப்பப்படி செட் பண்ணிக்கலாம். இதுதான் டெலிவரி சலானுக்கான செட்டிங்ஸ். நாம நினைவில் வைக்கணும், எல்லா செட்டிங்கையும் நாம நம்மோட தேவைக்கேற்ப செட் பண்ணிக்கலாம். பில்லிங் மல்டிபிள் சேனலில் இன்வாய்ஸ் என்றால் நாம 2-4 சேனல்கள் உருவாக்கி அதுக்கான ஒரே ஒரு இன்வாய்ஸ் உருவாக்கலாம். இந்த வசதிகளை இங்க நாம ஆன் பண்ணிக்கலாம். அல்லது 4 சேனல்கள் உருவாக்கி அதிலிருந்து 2 சலான்களை மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணணும். இன்வாய்ஸ் சிங்கிள் இன்வாய்ஸ் உருவாக்க அந்த வசதிக்காக இந்த ஆப்ஷனை நாம தேர்வு செய்யணும். நமக்கு செயல்பாட்டில் இன்வாய்ஸ் உருவாக்கணும் என்றால் இந்த ஆப்ஷனை டிக் செய்யணும். நாம எத்தனை தடவை சேனல் உருவாக்கினாலும் ஒரே கஸ்டமருக்காக 4 சேனல்கள் உருவாக்கினோம் நாம விரும்புகிறோம் அந்த 4 இன்வாய்ஸும் தனித்தனியாக உருவாகணும், கம்பைன் ஆகாம இருக்கணும் என்றால் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்யணும். நாம விரும்புகிறோம் நாம சேனலில் மாலைகளை கொடுக்குறோம், 2, 3, 4 சேனல்கள் போய் அதை கம்பைன் பண்ணி சிங்கிள் இன்வாய்ஸ் உருவாக்கணும் என்றால் இந்த ஆப்ஷனை தேர்வு செய்யணும். சரியா? பிளாக் செயின் ப்ராசஸர் என்பதை டிசேபிள் வைத்துக் கொள்ளணும். அதை எனேபிள் பண்ணிட்டோம்னா இன்வாய்ஸை மாடிஃபை செய்ய முடியாது. முதலில் இன்வாய்ஸை கேன்சல் செய்யணும், அப்புறம் ரன்னை மாடிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட புது இன்வாய்ஸ் உருவாகும். இதுதான் பிளாக் செயின் ப்ராசஸர். வவுச்சர் நம்பர் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வேணும். டிஃபால்ட்டாக நம்ம எல்லா வவுச்சருக்கும் நம்பரிங் ஆட்டோமேட்டிக் வச்சுக்கணும். அப்டேட் பண்ணிட்டோம், இதை அப்டேட் பண்ணிட்டோம். எக்ஸிட் பண்ணி நான் டெலிவரி சலானுக்கு போறா. என் கஸ்டமரை எடுத்துக்கிறேன். அதே கஸ்டமர் சலான்ல இருந்து நாம பொருளை வெளியே அனுப்புறோம். அப்புறம் நாம அதுக்கு பிரைஸ் போடுறோம். மற்றும் நான் இன்வாய்ஸ் உருவாக்குறோம். அதே மாதிரி சலானும் எத்தனை வேண்டுமானாலும் உருவாக்கலாம். நான் இப்போ ஒரு பீஸ் சலானுக்கு சேர்க்கிறேன். சேவ் பண்ணலாமா? கஸ்டமரின் கிரெடிட் லிமிட்டை நம்ம 10,000 சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால சாஃப்ட்வேர் அவங்க இன்வாய்ஸ் உருவாக்குறதுக்கு அனுமதி கொடுக்கல, உருவாக்க முடியல. அதனால நாம இந்த கஸ்டமரின் கிரெடிட் லிமிட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துறோம். அப்போ நாம சலான் உருவாக்க முடியும். அப்போ நான் இங்க போன ஃபைண்டர்ல கஸ்டமர் கிரிட்ஸ் அண்ட் லேப் பிரைவேட் லிமிடெட் இதை ஓபன் பண்றேன். இது வவுச்சர் எடிட். இங்க நம்ம கிரெடிட் லிமிட் 10,000 இருந்து 1,00,000 மாற்றுறேன்.
அப்டேட். இப்போ நான் டெலிவரி சலான் உருவாக்க போனா, அது உருவாகிடும். சேவ் ஆயிருச்சு. இந்த சலான் அங்கீகரிக்கப்பட்ட சலான், டெலிவரி சலான். இது என் கஸ்டமரின் பெயர். இது என் ஹெச்எஸ்என். இப்போ எனக்கு சலான்ல ஜிஎஸ்டியும் ஹெச்எஸ்என்னையும் காட்டணும்னு இல்லை என்றா என்ன செய்யணும்? நாம இங்க போவோம். வவுச்சர் டெலிவரி சலான் செட்டிங்ஸ். இங்க நான் இத மறைக்க மற்றும் டாக்ஸையும் மறைக்கிறேன். ப்ராடக்ட் லிஸ்ட் ப்ராடக்ட்டின் விலையையும் மறைச்சுருட்டேன். ஓர் அப்டேட். அப்போ இது என் வவுச்சர்ல இப்போ ஹெச்எஸ்என், ஜிஎஸ்டி, ப்ராடக்ட் விலையெல்லாம் வருது. நான் இத ரீஃப்ரெஷ் பண்ணினா, அப்போ இது மறைஞ்சு விட்டதா? இப்போ என் குவான்டிட்டி மட்டும் வருது, பீஸ் மட்டும் வருது. இப்படி தான் நான் சாலான என் தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம். சாலானுக்கான ரிப்போர்ட் பார்க்கணும்னா, நான் எவ்வளவு சாலான்கள் உருவாக்கினேன்னு தெரிஞ்சுக்க வவுச்சர் ரிப்போர்ட்டுக்கு போகணும். வவுச்சர்ஸ்க்கு போகணும். மற்றும் டெலிவரி சாலான் ரிப்போர்ட்டிங் உங்களுக்கு ஜெனரேட் ரிப்போர்ட் பண்ணணும். டைம் கண்டிஷன் போட்டு, இங்க எனக்கு பைஃபர்கேஷன் டேட்டா மாதம் வாரியாக டேட்டா காட்டும். ஒவ்வொரு ரிப்போர்ட்டுக்கும் எனக்கு கிளாசிஃபிகேஷன் மாதம் வாரியாகவே வரும். எனக்கு ஷோ பைஃபர்கேஷனை கிளிக் பண்ணணும். அப்போ நான் பார்த்துக்கலாம் நான் என்னென்ன சாலான் உருவாக்கினேன், அதோட ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ பெண்டிங். இவ்வளோ உள்ளே போய் உங்களுக்கு சாலானின் ரிப்போர்ட் மட்டும் பார்க்கணும். உங்களுக்கு சாலானை இன்வாய்ஸாக மாற்றணும் என்றால், நீங்க டேஷ்போர்டை ரீஃப்ரெஷ் பண்ணினா சாஃப்ட்வேர் உங்களுக்கு காட்டும். உங்க சாலான் பெண்டிங் இருக்கு மாதிரி ஆர்டர் ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட்ல காட்டுற மாதிரி எவ்வளவு சாலான்கள் பெண்டிங் இருக்குன்னு இப்போ டேஷ்போர்டில் பெண்டிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு என்னென்ன பெண்டிங்ஸ் இருக்கு, என் டிஸ்பேட்ச் ஃபிளாக்கிங்கும் பெண்டிங் இருக்கு, ஒரு சாலானும் பெண்டிங் காட்டுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், டெலிவரி சாலானுக்கு போவேன். அங்கே எனக்கு டேஷ்போர்டில் காட்டும் இந்த சாலான் பெண்டிங் இருக்கு. இங்கே நான் கிரியேட் இன்வாய்ஸ் பண்ணுவேன். இங்கே மல்டிபிள் சாலான்கள் காட்டப்படுதா? நான் கிரியேட் இன்வாய்ஸ் பண்ணுவேன். அப்புறம் இதோ இந்த இன்வாய்ஸ் உருவாக்கப்பட்டாச்சு. மீண்டும் கஸ்டமருக்கான 2 இன்வாய்ஸ்கள் உருவானது. இப்போ என் டேஷ்போர்டில் எனக்கு பெண்டிங் சலான் ஒன்று காட்டியிருந்தது. நான் டேஷ்போர்டை ரிஃப்ரெஷ் பண்ணினா அது இங்கிருந்து மறைந்துடும். அதாவது எல்லா பேண்டிங்கும் தானாகவே அகற்றப்படும். நான் க்ளோஸ் பண்ணிக்கண்டே போனாலே. இப்போ நீங்க பாருங்க, எனது டிஸ்பேட்ச் ட்ராக்கிங்ல 2 வந்திருக்கு. இது டெலிவரி தௌலத் இங்க 2 காட்டுது. அதாவது டோர் டெலிவரி எனக்கு பெண்டிங் இருக்கு. இன்வாய்ஸ் உருவான பிறகு அந்த பொருள் கஸ்டமரிடம் போயிருக்கு. அங்கிருந்து அதன் எல்லார் பில்டிங் நம்பர் அல்லது டெலிவரி ப்ரூஃப் வந்துவிட்டது என்றால் அதை நான் திறக்க வேண்டும். இங்குள்ள தகவலை எனக்கு பூர்த்தி செய்ய வேண்டும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கடைசி பத்தி முக்கியமானது. இங்கே நீங்கள் ஈவே பில் போன்றவற்றையும் எடுக்கலாம், ஜெனரேட் செய்யலாம். ஈவே பில் விவரங்களை உள்ளிட்டு உங்களுக்கு ஈவே பில் 2 வகை இருக்கின்றன. டைப் ஏ மற்றும் டைப் பி. டைப் ஏவில் நீங்கள் வெறும் தூரத்தை மட்டும் உள்ளிட வேண்டும். 1 மற்றும் வாகன எண்ண காலியாக விட வேண்டும். நீங்கள் ரெகுலர் தேர்வு செய்ய வேண்டும் மற்றும் உங்களுக்கு ஈவே பில், ஜேஎஸ்ஓஎன் மற்றும் நீங்கள் மேனுவல் ஜேஎஸ்ஓஎன் பதிவிறக்கம் செய்து போர்ட்டலிலிருந்து உருவாக்கலாம். இந்த பில் இல்லை என்றால் நீங்கள் ஏபிஐ மூலம் இலை உருவாக்கலாம். அதற்காக நீங்கள் ஜிஎஸ்டி கணக்கிலிருந்து ஏபிஐ டாப்அப் எடுக்க வேண்டும். ஏற்கனவே ஏபிஐ எடுத்திருந்தால் அந்த பட்டனை கிளிக் செய்தால் ஜெனரேட் செய்யலாம். ஈவே பில் நேரடியாக ஜெனரேட் ஆகும். ஈவே பில் எண் இங்கே வரும். அதை பிரிண்ட் செய்யலாம். இதேபோல் இது ஈவே பில் விவரங்கள். இப்போ உங்களுக்கு டிஸ்பேட்ச் செய்யப்பட்ட பொருள் எப்படி சென்றது? டிரான்ஸ்போர்ட்டர் கொண்டு போனாரா அல்லது கைமுறையாக பை ஹேண்ட் என்றால் உங்கள் நிறுவனம் நேரடியாக அந்த வீட்டிற்கு கொண்டு சென்றதா அல்லது வாடிக்கையாளர் தானாகவே பிக்கப் செய்தாரா? உங்கள் விவரம் எது என்றாலும் வாடிக்கையாளர் பிக்கப் செய்திருந்தால் அதையும் குறிப்பிடலாம். ஏதேனும் கூடுதல் தகவல் இங்கே டைப் செய்ய வேண்டுமெனில் அதை டைப் செய்து அப்டேட் செய்யலாம். அப்டேட் செய்தவுடன் அந்த நம்பரில் வாட்ஸ்அப் மற்றும் இமெயில் மூலம் தகவல் சென்று இந்த பொருளை நாங்கள் உங்களுக்கு டெலிவர் செய்து விட்டோம் என்று ஒரு டெலிவரி மெசேஜ் அனுப்பப்படும். பாயிண்ட் 1 என்னவென்றால் டெலிவரி மெசேஜ் அனுப்பப்படும். பாயிண்ட் 2 உங்களுக்கு இது கிடைக்கும். நீங்கள் உருவாக்கிய இன்வாய்ஸில் உள்ள பொருள் உண்மையில் டிஸ்பேட்ச் ஆனதா இல்லையா என்பதை உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியுமா? டிஸ்பேட்ச் ஆகிவிட்டால் அதன் எல்ஆர் அல்லது டிஸ்பேட்ச் விவரங்களை நீங்கள் அப்லோட் செய்தீர்களா இல்லையா? இப்போது பாருங்கள், எனக்கு 2 நம்பர்கள் பாக்கி இருப்பதாக காட்டுகிறது. இப்போது இதை டிஸ்பேட்ச் செய்கிறேன், உங்களுக்கு அப்டேட் செய்கிறேன். இப்போது என் டேஷ்போர்டில் இங்க ஒரே ஒன்று தான் காட்டுகிறது. அதாவது ஒரு டிஸ்பேட்ச் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. எனவே அதை நான் முடிக்க வேண்டும். இந்த மாதிரி இந்த டிஸ்பேட்ச் இந்த டெலிவரி ஆர்டர்கள் மூலம் காட்டப்படுகிறது. இன்வாய்சிங் ஆன பிறகு பொருள் வாடிக்கையாளர் பக்கம் சென்றுவிட்டது என்று. அது சென்றுவிட்டது என்றால் அதற்கான தகவலை இங்கே நான் புதுப்பிக்க வேண்டும். நான் புதுப்பித்தவுடன் இந்த மதிப்பு குறைந்து கொண்டே போகும். இப்போது நான் 1 மீது சென்றேன். அதற்கான விவரங்களை இப்போது உள்ளிடுகிறேன்.
இப்போது நான் இந்த பொருளை டிரான்ஸ்போர்ட்டரால் அனுப்புனேன். அதனால் யார் டெலிவர் செய்தார் என்று கேட்கிறேன். இந்த டிரான்ஸ்போர்ட்டர்கள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள் என்று நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்கள் இங்கிருந்தும் உருவாக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டர்கள் எப்படி என்றா, நான் டிரான்ஸ்போர்ட்டர உருவாக்குனேன் இப்படிதான். இந்த இன்ஹவுஸ் டிரான்ஸ்போர்ட் என்றால் என்ன? அவுட்சோர்ஸ் என்றால் என்ன? இது தெளிவாக இருக்கிறது. இன்ஹவுஸ் என்றால் உங்கள் கையகத்தில் உள்ள டிரான்ஸ்போர்ட்டர். அதாவது பொருளை உங்கள் குடோனிலிருந்து எடுத்து சென்று முக்கிய டிரான்ஸ்போர்ட்டரிடம் ஒப்படைக்கும் டிரான்ஸ்போர்ட்டர். இப்போது நான் ஒரு இன்ஹவுஸ் டிரான்ஸ்போர்ட்டரை உருவாக்கினேன். உதாரணத்திற்கு எனக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கிறார். அவர் பெயர் முகேஷ். இது என் ஆட்டோ டிரைவர் முகேஷ் ஆட்டோ. கான்டாக்ட் நம்பர் உள்ளில்ல. உருவாக்கு. இதே மாதிரி நான் இன்னொரு டிரான்ஸ்போர்ட்டரையும் உருவாக்கி விட்டேன். கீதா ரோட் லைன்ஸ். இது என் அவுட்சோர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டர் ஆகிவிட்டது. இப்போது நீங்கள் இங்கே ஈதே பில் உருவாக்குகிறீர்கள் என்றால், டிரான்ஸ்போர்ட்டர் ஐடியில் நீங்கள் அதன் ஜிஎஸ்டி எண்ணை உள்ளிட வேண்டும். கீதா ரோட் லைன்ஸின் ஜிஎஸ்டி எண்ணை நீங்கள் உள்ளிடவில்லை என்றால், உங்கள் ஈதே பில் உருவாகாது. உருவாக்கு. அப்படியென்றால் இங்கே என் சரக்கு போய்விட்டது என்றா? டிரான்ஸ்போர்ட்டரிடமிருந்து யார் எடுத்தார்? ஒரு முறையும் ரிஃப்ரெஷ் செய்கிறேன். முகேஷ் இங்கிருந்து லோடிங் ஆட்டோவுடன் கிளம்பினார். டிரான்ஸ்போர்ட்டரை எடுத்தது கீதா. கீதா டிரான்ஸ்போர்ட்டில் சரக்கு விட்டுவிட்டு சென்றார். டெலிவர்டு பை முகேஷ் ஆட்டோ. அதற்கான டாக்கெட் எண் என்ன வந்தது? அந்த டாக்கெட் எண் என்னவோ அதை இங்கே எனக்கு பூர்த்தி செய்ய வேண்டும். ஜிஎஸ் ஜெட்ல ஏதேனும் கூடுதல் தகவலை சேர்க்க வேண்டுமென்றால், மொபைல் நம்பரை இங்கே மாஸ்டர்ல கஸ்டமர்களுக்காக சேர்த்திருந்தால் அது தானாகவே இங்கே வரும். நான் அப்டேட் செய்தவுடன் இந்த தகவல், அதாவது டிஸ்பேட்ச் தகவல், நான் சேர்த்திருக்க விவரங்கள், அந்த விவரங்கள் அந்த கஸ்டமருக்கு அது வாட்ஸ்அப்பிலும் இமெயிலிலும் அனுப்பப்படும் இந்த அப்டேட். இப்போது நான் டேஷ்போர்டுக்கு போய் ரிஃப்ரெஷ் செய்தால் என் டெலிவரி ஆர்டர்கள் எத்தனை இருக்கின்றன என்று பார்த்தால் 0 ஆகிவிட்டது. அதாவது டெலிவரி ஆர்டர்கள் பெண்டிங் என்று காட்டினால் நீங்கள் உங்கள் டிஸ்பேட்ச் டீமை தொடர்பு கொண்டு கேட்கலாம். நீங்கள் என் டிஸ்பேட்ச் ஏன் பெண்டிங் வைத்திருக்கிறீர்கள் என்று. அதாவது பொருள் டிஸ்பேட்ச் செய்யப்படவில்லை அல்லது அதற்கான ஏதேனும் காரணம் இருக்கலாம். 0 என்றால் அது சரி. ஆனால் பெண்டிங் இருந்தால் எத்தனை நாட்களாக பெண்டிங் இருக்கிறது என்று நீங்கள் சரிபார்க்க வேண்டும். அதற்காக நீங்கள் டிஸ்பேட்ச் செய்யப்பட்டதை இங்கே அப்லோட் செய்ய வேண்டும். அதே மாதிரி நாம் பொருளை இன்வர்ட் உள்ளே கொண்டு வர செய்யவும் முடியும். ஜிஆர்என் என்றால் நமக்கு பர்ச்சேஸ் வாங்குதர் பதிவு செய்ய வேண்டியதில்லை. இது மிகவும் பொதுவாக பயன்படும் ஒரு வசதியாகும். சிஸ்டத்தில் இது பயன்படும். அதாவது நமக்கு பொருள் இன்னும் டெலிவரி இன்வர்ட் செய்ய வேண்டும். அதாவது டெலிவரி சலானில் உள்ளே கொண்டு வர வேண்டும். சப்ளையர்கள் இருந்தால் இங்கே உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். வவுச்சர்ல செலனினோ. இங்கே இன்வர்ட் சலான். இது ஒரு வகையான ஜிஆர்என். உருவாக்க வேண்டும். இங்கே நாம் சப்ளையரின் பெயரை எடுப்போம். என் சப்ளையர் அதேவர். டிஜிடெக் சப்ளையர். அவருடைய ஜிஆர்என் எண், அதாவது சலான் எண். சில சமயங்களில் சலான் இருக்காது. நேரடியாக இன்வாய்ஸும் வரும். அப்போ அந்த இன்வாய்ஸ் எண்ணில் கூட பொருளை இன்வெர்ட் செய்யலாம். நான் பொருளை பெற்றுக்கொண்ட எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது எனக்கு அதில் 20 துண்டுகள் ஸ்டாக்ல வந்துள்ளன. அதனால் சேர்த்தேன் மற்றும் சேமித்தேன். அப்போ இந்த பொருள் இன்வெர்ட் ஆகிவிட்டது. இன்வெர்ட் செய்தவுடன் என் பொருள் ஸ்டாக்ல வந்து விட்டது. நான் ஃபைண்டருக்கு போனா அங்கே நான் மானிட்டர்னு தேடியேன். இதோ பாருங்கள், இங்கே எனக்கு ஸ்டாக் காட்டுகிறது. நான் எப்போது எப்போது பொருள் இன்வெர்ட் செய்தேன்னு காட்டுகிறது. அப்படி என்றால் என் கடையில் பொருள் இருக்கிறது. இங்க பயாஃப்கட் தரவு காட்டுகிறது. முதல்ல நான் வாங்கினேன், பிறகு நான் விற்றேன், பிறகு நான் டெலிவரி சேனல் மூலம் பொருளை வெளியேற்றினேன். சாலான நான் இன்வாய்ஸாக மாற்றியவுடன் இந்த என்ட்ரி ரிவர்ஸ் ஆகிறது மற்றும் இன்வாய்ஸும் உருவாக்கப்படுகிறது. சரி, இதற்கு பிறகு இவ்வளவு பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன, இன் அவுட் ஆகியவ. இப்போது எனது கடைசி பரிவர்த்தனை என்னவென்றால், நான் தற்போது பொருளை ஜிஆர்என்ல இன் செய்தேன். 20 துண்டுகள். எனவே எனது ஸ்டாக் 27 துண்டுகளாக காட்டுகிறது. இது எனது தயாரிப்பின் லெட்ஜர். இது எனக்கு சரியாக காட்டுகிறது. நான் எப்போது பொருளை வாங்கினேன், வாங்கிய போது 10 துண்டுகள் உள்ளே வந்தன. நான் பொருளை விற்றபோது 2 துண்டுகள் வெளியே போனது. எனவே எனது ஸ்டாக் 8 துண்டுகளாக ஆனது. இதேபோல் எனது ஸ்டாக் மதிப்பும் இயங்குகிறது. ஃபிஃபோ தொழில்நுட்பத்தில்
அதேபோல் நான் பொருள சாலான வெளியேற்றின போது எனது ஒரு துண்டும் வெளியேறியது. எனவே எனக்கு 7 துண்டுகள் மீதம் இருந்தன. பிறகு நான் சாலான இன்வாய்ஸாக மாற்றியபோது சாஃப்ட்வேர் அதற்கான ரிவர்ஸ் என்ட்ரிய உருவாக்குகிறது மற்றும் 8 ஆக மாற்றுகிறது. இருந்தாலும் நான் 7 துண்டுகளை இன்வாய்ஸில் வெளியேற்றினேன். இதேபோல் 20 துண்டுகள் மீண்டும் உள்ளே வந்தன. எனவே இது எனது தயாரிப்பு ஸ்டாக் என காட்டப்படுகிறது. இப்போது நான் டேஷ்போர்டில் சென்று ரிஃப்ரெஷ் செய்தா எனக்கு மீண்டும் இன்வெர்ட் சலான் ஒரு பெண்டிங் என காட்டுகிறது. நாம் வெவ்வேறு உரிமைகளை வழங்கலாம். எனது யூசர் 1 இன்வெர்ட் சலான் உருவாக்குவார். பர்ச்சேஸ் எனது யூசர் 2 செய்வார். இதையும் நாம் உரிமை மேலாண்மையில் கவர் செய்கிறோம். யூசரின் உரிமைகள் என்ன என்பதை இந்த சாஃப்ட்வேர் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சுருக்கமா எப்படி யூசர் ஐடி எல்லாம் கட்டுப்படுத்துகிறோம் என்பதையும் விளக்குவேன். இன்வெர்ட் சலான் பெண்டிங் என காட்டுகிறது. நான் இங்கே கிளிக் செய்தால் சாஃப்ட்வேர் எனக்கு எனது இன்வெர்ட் சலான்கள் எத்தனை இருக்கின்றன என்று காட்டுகிறது. எனக்கு உள்ள இன்வெர்ட் சலான்கள் அனைத்தும் இங்கே தெரியும். இந்த இன்வாய்ஸ் பில் பர்ச்சேஸ் செய்ய முடியும். அதற்காக இங்கே போக வேண்டும். அதற்கான பர்ச்சேஸ் எதுவும் இருக்கிறதோ அதை நான் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் அதே இன்வாய்ஸ் நம்பரை வைத்து பர்ச்சேஸ் செய்திருந்தேன், இன்வெர்ட் உருவாக்கியிருந்தேன், ஜிஆர்என் உருவாக்கியிருந்தேன் என்றால் அந்த நம்பரை இங்கேயும் உள்ளிட்டு சேவ் செய்யலாம். இது எனது சேவ் ஆகிவிட்டது. இப்போ டேஷ்போர்ட்ல நீங்க பார்த்தீர்கள் என்றால் வண்டிங் 1 என்று காட்டியது. அது இப்போ என் பெண்டிங் லிஸ்ட்டுக்கு சென்று விட்டது. இந்த மாதிரி தான் நான் ப்ராடக்ட் லெட்ஜரை மீண்டும் நான் செக் செய்தால் இது அதே மாதிரி எனது இன்வெர்ட் நடந்தபோது 20 பீஸ் இருந்தது. நான் பர்ச்சேஸ் செய்யும்போது அந்த 20 பீஸும் திரும்ப ரிட்டர்ன் என்ட்ரி ஆகும். சாஃப்ட்வேர் இந்த சேனலை கேன்சல் செய்யும். ஒரு வகையில ரிவர்ஸ் செய்யும். அதாவது அதன் இஃபெக்டை ரிவர்ஸ் செய்து பர்ச்சேஸில் இதை மீண்டும் உள்ளே சேர்க்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பின்னாடி செய்யலாம், வேறு தேதியில் செய்யலாம். அப்போது அந்த தேதியில் அதன் தாக்கம் சிஸ்டமில் வரும். அப்படிதான் ஸ்டாக்கின் தாக்கம் இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் நீங்கள் சாலன் உருவாக்கி அதை இன்வாய்ஸாக மாற்றினால் சிஸ்டம் அதை இப்படிதான் தாக்கத்தில் எடுத்துக்கொள்வது. இது வரும் ரிவர்ஸ் என்ட்ரிக்கு பிறகு மீண்டும் பர்ச்சேஸ்ல இருந்து அதை ஸ்டாக்ல சேர்க்கும். இது பர்ச்சேஸில் நடந்தது. அதேபோல் டெலிவரி சாலனும் விற்பனையில இப்படிதான் வேலை செய்யும். இப்போதே லாகின் யூசர்கள் என்றா என்ன? மாஸ்டர்ஸ்குள்ள போனோம். இங்க லாகின் யூசர்கள். இந்த லாகின் யூசர்கள் சாஃப்ட்வேரை உங்களுக்கு உங்கள் வெர்ஷனில் எத்தனை யூசர்கள் கிடைத்திருக்கின்றன, எத்தனை யூசர்கள் நீங்கள் உருவாக்கியுள்ளீர்கள், எத்தனை இன்னும் செயலற்ற நிலையில் உள்ளன என்பதை காட்டுகிறது. லாகின் ஐடி சேர்க்க வேண்டும். லாகின் யூசரின் மொபைல் நம்பரை சேர்க்க வேண்டும். இமெயில் சேர்க்க வேண்டும். பாஸ்வேர்டை சேர்க்க வேண்டும். பாஸ்வேர்டு உங்கள் டிஃபால்ட் பாஸ்வேர்டாகவே இருக்கும். யூசர் லாகின் செய்யும் போது நான் இங்கே ஒரு லாகின் ஐடி உருவாக்குகிறேன். இப்போது நான் லாகின் ஐடி உருவாக்கினேன். அமித் அவரது மொபைல் நம்பரை சேர்த்த இமெயில் ஐடியும் சேர்த்தேன். இமெயிலின் பாஸ்வேர்டும் நான் என் இமெயிலின் பாஸ்வேர்டை சேர்த்து விட்டா இந்த அமித் எந்த இமெயில் அனுப்பினாலும் அவன் ஐடியிலிருந்து அனுப்பப்படும். நான் என் இமெயில் பாஸ்வேர்டை காலியாக விட்டா சிஸ்டம் சாஃப்ட்வேர் டிஃபால்ட் இமெயில் ஐடி மாஸ்டர் இமெயில் ஐடியிலிருந்து தொடர்பு கொள்ளும். இதை நினைவில் வையுங்கள். நீங்கள் யூசர் உருவாக்கும் போது யூசரின் பாஸ்வேர்டை சேர்க்கும் போது இதை கவனிக்க வேண்டும். நீங்கள் அவனுடைய இமெயில் பாஸ்வேர்டை சேர்த்தால் சாஃப்ட்வேர் அவனுடைய இமெயிலிலிருந்து மாறும். ஐடியிலிருந்து தொடர்பு கொள்ளும். நீங்கள் பாஸ்வேர்டை காலியா விட்டா உங்கள் மாஸ்டர் இமெயில் ஐடி அதாவது நிறுவனத்தின் ஐடியை பயன்படுத்தும். இந்த யூசர் எந்த நிறுவனத்தை சேர்ந்தவர் என்பதை நீங்கள் யூசர் வாரியாக யூசருக்கு இப்போது வெவ்வேறு நிறுவனங்களின் உரிமைகளை வழங்கலாம். அவர் கம்பெனி 1இல் லாகின் செய்வாரா, கம்பெனி 2இல் லாகின் செய்வாரா, அல்லது எல்லா நிறுவனங்களிலும் லாகின் செய்வாரா என்பதை தேர்வு செய்யலாம். ஆல்னா எல்லாவற்றிலும். அவர் ஆல் என்பதை தேர்வு செய்தால் எல்லா உரிமைகளும் அவருக்கு கிடைக்கும். எப்படி என்றா நான் இப்போது இந்த 2 நிறுவனங்களுக்கான உரிமைகளை அவருக்கு வழங்கிவிட்டேன். கம்யூனிகேஷன்ல நான் அவருக்கு என்ன அனுமதி தர வேண்டும், என்ன தரக்கூடாது என்பதை தீர்மானிக்கலாம். அவர் இமெயில் அனுப்பலாமா, வாட்ஸ்அப்ல அனுப்பலாமா, அட்டாச்மெண்ட் அனுப்ப அனுமதிக்கலாமா? பாதுகாப்பு என்றால் இது ஐபி அடிப்படையிலான பாதுகாப்பு. அதாவது நாங்கள் எங்கள் அலுவலகத்தில் ஒரு ஐபி எடுத்திருந்தால் அவர் அலுவலகத்திலிருந்து மட்டுமே லாகின் செய்ய முடியும். அலுவலகத்திற்கு வெளியே இருந்து லாகின் செய்ய முடியாது. இது ஒரு சிறப்பு அம்சம். இது ஐபி அடிப்படையிலான பாதுகாப்பில் கிடைக்கும் அம்சங்கள். இதேபோல் அக்சஸ் என்றால் அவர் தானே உருவாக்கும் வவுச்சர்களை மட்டுமே அணுக முடியும். அவர் அவற்றை திருத்தவோ நீக்கவோ முடியும். மற்ற வவுச்சர்களை அவர் செய்ய முடியாது.
அவருக்கு மற்றவற்றை அணுக முடியாது. சில கடைகளுக்கு இந்த அம்சங்கள் அவர்களது வகைகளில் கிடைக்காமல் இருக்கலாம். சில அம்சங்கள் உங்களுக்கு மேம்பட்ட வகையில் கிடைக்கும். நான் உங்களுக்கு ஒரு பொது சாஃப்ட்வேர் பிரதிநிதித்துவத்தை வழங்குகிறேன். இதற்கு பிறகு பயனர் உரிமைகள் மேலாண்மை. பயனர் உரிமைகள் மேலாண்மை என்றால் விற்பனை பாயிண்ட் ஆஃப் சேல் உருவாக்கம். உருவாக்கம் என்றால் அவர் விற்பனையை உருவாக்க முடியும். விற்பனையை ஏன் செய்ய முடியும்? விற்பனையை ஏற்றுமதி செய்ய முடியும், திருத்த முடியும், நீக்க முடியும். ஸ்டாப் பேக்டேட் என்ட்ரி என்றால் நான் டிக் செய்தால் செய்தில் இத அப்படியென்றால் அவன் பின்புறம் உள்ள என்ட்ரி பின்தேதி என்ட்ரி செய்ய முடியாது. நான் ஒரு எடுத்துக்காட்டாக 1 என்று எழுதியிருந்தேன். இப்போது அவன் 2 நாட்கள் பழைய என்ட்ரி, 3 நாட்கள் பழைய என்ட்ரி அவை மாற்ற முடியாது. இந்த ஸ்டாப் பேக்டேட் என்ட்ரி உரிமையை எல்லாருக்கும் நீங்கள் எப்போது அமைக்க வேண்டும் என்றால், நீங்கள் யூசர் பழைய என்ட்ரிகளை மாற்றக்கூடாது, திருத்தக்கூடாது என்று விரும்பும்போதுதான். எத்தனை நாட்களுக்கு அனுமதி வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கலாம். எடுத்துக்காட்டாக நான் 5 நாட்கள் என்று எழுதியிருந்தால் 5 நாட்களுக்கு முன்புள்ள என்ட்ரியை அவன் மாற்ற முடியாது. 5 நாட்கள் வரை அவன் அந்த என்ட்ரிகளை எடிட் மாடிஃபை செய்ய முடியும். வவுச்சர் உருவாக்கிய தேதியிலிருந்து 5 நாட்கள் வரை. அதே மாதிரி ரீகன்சைல், பாட்டம் பில்லிங் பிரைஸ், பாட்டிலிங் பில்லிங் பிரைஸ் என்றா ஒரு பில்லிங்கில் நாம பாட்டம் பில்லிங் பிரைஸ் செட் செய்யலாம். அந்த பாட்டம் பிரைஸுக்கு கீழே பில்லிங் செய்ய முடியுமா முடியாதா என்பதற்கான ஆப்ஷன்ஸ் இது. அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் சேல், கொட்டேஷன், கிரெடிட் நோட், டெலிவரி, சலன், ஜிடிஎன், சப்ஸ்கிரிப்ஷன், சேல்ஸ் ஆர்டர், சேல்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்டர்ஸ் இவை எல்லா உரிமைகளையும் யூசர்களுக்கு கொடுக்கலாம். பர்ச்சேஸ் சம்பந்தப்பட்ட உரிமைகளையும் கொடுக்கலாம். பர்ச்சேஸ் கிரியேட் ஏன், எடிட், டெலீட், ஸ்டாப், பேக்டேட் என்ட்ரி, குவாலிட்டி அப்ரூவல், QC, குவாலிட்டி செக் செய்யும் உரிமைகள், அப்ரூவல், ரீகன்சைல், ப்ராடக்ட் சீரியல் நம்பர் அப்டேஷன் இவை எல்லா உரிமைகளையும் நீங்கள் கொடுக்கலாம். டெபிட் நோட். டெபிட் நோட் உருவாக்கும் உரிமைகள் கிரியேட் ஏன், எடிட் டிலீட், பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் ஏன், எடிட் டிலீட், இன்வெர்ட் சலன், ஜிஆர்என், சாலான், ஐரன் கிரியேட் செய்வது, ஜெனரேட் செய்வது மற்றும் ஐரன் டிலீட் செய்யும் உரிமைகள் இவே மாதிரி ஈவே பில் உரிமைகளும். பிரைஸ் லிஸ்ட் மீது யூசர் உரிமைகளை நிர்வகிக்க வேண்டும். பிரைஸ் லிஸ்ட் என்றால் வாடிக்கையாளருக்கான விலையை ஏன் நிர்ணயிக்க வேண்டும். வெவ்வேறு வாடிக்கையாளர்களுக்கான முன்னுரிமைகளை உருவாக்கி நிர்வகிப்பது இதற்கான உரிமைகள். அடுத்தது தயாரிப்பு செலவு பகுப்பாய்வு. தயாரிப்பு செலவு பகுப்பாய்வு என்றால் நீங்கள் ஏதேனும் பொருளை வாங்கும்போது அதில் எவ்வளவு மார்ஜின் வைக்க வேண்டும், எவ்வளவு செலவுகளை சேர்க்க வேண்டும், அதன் பிறகு அதன் லேண்டட் காஸ்ட் உருவாக்க வேண்டும். இது தயாரிப்பு செலவு பகுப்பாய்வில் வருகிறது. இது பொதுவாக என்டர்பிரைஸ் அல்லது அதற்கு மேற்பட்ட ஹையர் வெர்ஷன்களில் கிடைக்கும் ஒரு அம்சம். வவுச்சர் ரிப்போர்ட்டுகளில் மார்ஜின் என்றால் நம் பர்ச்சேஸ் விலை மற்றும் விற்பனை விலைக்கு இடையிலான மார்ஜின் எவ்வளவு இருக்கிறது, இது வவுச்சர் மற்றும் ரிப்போர்ட்டுகளில் காட்டப்படுகிறது. இந்த உரிமைகளால் நாம் ஒவ்வொரு பயனாளருக்கும் இந்த உரிமைகளை வழங்குவதில்லை. யாருக்கு வழங்க வேண்டும் என்று நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். பர்ச்சேஸ் விலை மற்றும் பர்ச்சேஸ் செலவை வவுச்சரில் காட்ட வேண்டுமா இல்லையா என்பதும் இதில் பொருந்தும். இந்த உரிமைகள் நமக்கு மொபைல் ஆப்பிலும் பயன்படுத்தப்படுகின்றன. சிஆர்எம் வழிகாட்டிகள் என்பது புகார் உருவாக்க முடியும், செயலாக்க முடியும், ஏன் என்பதை திருத்த முடியும், நீக்கவும் முடியும். விசாரணை பின்னூட்டம் RMAவில் RTB. RMA என்பது ரிப்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் என்று பொருள். நம்முடைய பொருள் ரிப்பேர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் வாடிக்கையாளரிடமிருந்து வரும்போது அதை நாம் சப்ளையரிடம் அனுப்பும்போது அந்த விஷயம் நம்முடைய RMAவில் உள்ளடக்கப்படுகிறது. ஆர்டிவி என்பது நாம் பெற்றுள்ள குறைபாடான தரமான பொருளை வாடிக்கையாளரிடமிருந்து பெற்றிருந்தால் அதையே நாம் தயாரிப்பாளருக்கு அல்லது நம்முடைய பெற்றோர் சப்ளையருக்கு அனுப்பினால் அது ஆர்டிபிவில் உள்ளடக்கப்படுகிறது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு உரிமைகள் வழங்க வேண்டுமா அல்லது பணம் செலுத்த வேண்டுமா? சில சமயங்களில் நம்முடைய பொருளை ரிப்பேர் ரீப்ளேஸ்மெண்டில் வாங்கும் மற்றும் விற்பனை உரிமைகளும் வழங்க வேண்டும் என்பதால் இங்கே நாம் அதை தேர்வு செய்கிறோம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் உரிமைகள், உற்பத்தி உரிமைகள் இவையெல்லாம் பிளக்கின்கள். அவனிடம் அப்படியான பதிப்புகள் இருந்தால் இங்கே அவன் அந்த உரிமையை நமக்கு வழங்க வேண்டும். மாஸ்டர் உரிமைகள், வாடிக்கையாளர், ஊழியர், பெறுநர்கள் இவையெல்லாம் மாஸ்டர் உரிமைகள் ஆகும். இந்த ஆவணத்தை பதிவேற்றமோ ஆவணம் பதிவேற்றம் பற்றிய DMSக்கு ஒரு தனி வீடியோ உள்ளது. அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இதில் உள்ள எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். வரையறுக்கப்பட்ட பயனர் உரிமைகள் மற்றும் மேலும் நமக்கு பயனர் உரிமைகள் வழங்க வேண்டும். உதாரணமாக நம்முடைய வாடிக்கையாளர் கிரெடிட், வரையறுக்கப்பட்ட வாடிக்கையாளர் P, வாடிக்கையாளர் செயலி நிறுவன உரிமைகள் நம்முடைய பயனர்களுக்கு வழங்க வேண்டும். பேய் ப்ராம்ப்ட், நம்முடைய தாமதமான கட்டணங்கள் இது அந்த காகிதத்தில் வருகிறது. இது ஒரு பிளக்கின். லெட்ஜர் பர்ஜிங் உரிமை, ரொக்கம் பாயிண்ட் இவை எல்லாம் இதில் நாம் போல் அம்சங்களை வழங்கலாம். வாடிக்கையாளர் எக்ஸ்போர்ட் உரிமைகள், வாடிக்கையாளர் கிரெடிட் வரம்பு. வாடிக்கையாளர் கிரெடிட் வரம்பை வரையறுக்க முடியும் மற்றும் பயனருக்கு இல்ல. இப்படிதான் வரையறுக்கப்பட்ட பயனர் உரிமைகள். வாட்சர்களில் இவை கான்ட்ரா, செலவு, வருமானம், மெட்லின், மெட்ரல் அவுட்புட் ரிசீவ், ரெட்டல்மெண்ட் ஸ்டாக் ஜெனரல், ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் இவை எல்லாம் இதில் நம்முடைய உரிமைகள் ஆகும்.
லெட்ஜர் அறிக்கைகள் எத்தனை வகையான லெட்ஜர் அறிக்கைகள் உள்ளன, அவற்றின் உரிமைகள், வங்கி தொடர்பானவை, வங்கி லெட்ஜர்களின் உரிமைகள், காசோலை, கிளெய்ம் காசோலை, ரிட்டர்ன் சார்ஜஸ், காசோலை ரிட்டர்ன், அவுட் சார்ஜஸ் இவைகளின் உரிமைகள், நிதி அறிக்கைகள். நாங்கள் விரும்புவது இறுதி அறிக்கையை பார்க்க வேண்டும். ட்ரையல், பேலன்ஸ், ட்ரேடிங், கணக்கு, லாபம், இழப்பு, பேலன்ஸ், வணிகம், பகுப்பாய்வு உரிமைகள், கிளையன்ட் தொடர்பு, வாடிக்கையாளர் நிலை இவை எல்லாம் பகுப்பாய்வு அறிக்கைகள். இவை அனைத்தையும் நீங்கள் ஆப்ஷன் கிளிக் செய்தால் அந்த பயனர் அதை அணுக முடியும். அதே மாதிரி கடைசியில் மாஸ்டர் உரிமைகள், வாடிக்கையாளர், மாஸ்டர், ஊழியர், மாஸ்டர் உருவாக்குதல், திருத்துதல், நீக்குதல் இவை எல்லாம் இதில் இருக்கின்றன. நீங்கள் எத்தனை பயனர்களை உருவாக்குகிறீர்களோ அவை எல்லாம் கீழே உள்ள அட்டவணையில் காட்டப்படுகின்றன. உங்களிடம் எத்தனை பயனர்கள் இருக்கின்றன என்று தெரியும். இந்த அனைத்து பயனர்களையும் நீங்கள் திறந்து இங்கே இருக்கும் மேனேஜ் பட்டனை கிளிக் செய்து மேனேஜ்க்கு போனால் இந்த அனைத்து உரிமைகளும் அமைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இதை மாற்றலாம் அல்லது நீக்கலாம். பயனரை நீக்க வேண்டும் என்றால் நீக்க பட்டனை கிளிக் செய்தால் அந்த பயனர் சிஸ்டமிலிருந்து நீக்கப்படுவார். பிறகு அவர் மென்பொருளில் லாகின் செய்ய முடியாது மற்றும் சஸ்பெண்ட் ஆகிவிடும். இந்த அட்டவணையில் இது காட்டப்படும். நீங்கள் மாஸ்டர்ஸ்க்கு போனால் லாகின் பயனர்கள் என்ற பகுதியில் நீங்கள் புதிய பயனரை உருவாக்கலாம். கீழே உள்ள அட்டவணையில நீங்க அனைத்து பயனர்களையும் சரிபார்க்கலாம். நீங்க மென்பொருள்ல மாஸ்டர்ஸ்க்கு சென்று லெட்ஜர் கணக்குல பல செயல் லெட்ஜர்களை உருவாக்கலாம். இங்க பல செயல் லெட்ஜர்களை உருவாக்குவது மிகவும் எளிது. இங்க கணினியில் இயல்பாகவே 2 செயல் லெட்ஜர்கள் உள்ளன. நீங்கள் இன்னும் பல செயல் லெட்ஜர்களை உருவாக்கலாம். உதாரணமா நான் சேல் 2 என்று ஒன்றை உருவாக்கியுள்ளேன். பயனர் சேல் 2 இதை எங்க பயன்படுத்த வேண்டும், சேலிலா அல்லது பாயிண்ட் ஆஃப் சேல்ஸிலா என்பதை தீர்மானிக்கலாம். சரி, இதற்கு பிறகு ப்ரிஃபிக்ஸ் என்ன ப்ரிஃபிக்ஸ் சேர்க்க வேண்டும்? நான் இங்கே INV என்று சேர்த்துறேன். அல்லது சேல் 2 இது எனது லெட்ஜர் அறிக்கை. இத GST அறிக்கையிலிருந்து விலக்க வேண்டும். சில நேரங்களில் GST அறிக்கையில் சேர்க்க தேவையில்லாத சில தயாரிப்புகள் அல்லது பிரிவுகள் நம்மிடம் இருக்கலாம். எனவே இங்கே டிக் செய்தால் அந்த லெட்ஜரின் தாக்கம் GST அறிக்கையில் இருக்காது. வவுச்சர்களிலிருந்து GST விகிதத்தை நாம் நீக்கலாம் அல்லது அந்த குறிப்பிட்ட லெட்ஜருக்கு வேறு ஏதேனும் பில் வடிவமைப்பை வைத்திருக்க விரும்பினால் இங்கே டிக் செய்து நமக்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம். எனவே நீங்கள் இங்கே பல சேல் லெட்ஜர்களை உருவாக்கினால் அது சேல் லெட்ஜரா மாறும். இப்போது நான் இதை உருவாக்கியதும் நான் எப்போது இன்வாய்ஸ் தயாரித்தாலும் மென்பொருள் 2ஐ கேட்கும். உதாரணமா நான் சேலுக்கு சென்றா எந்த சேல் லெட்ஜரில் இன்வாய்ஸ் தயாரிக்க வேண்டும் என்று மென்பொருள் கேட்கும். இப்போது 2 சேல் லெட்ஜர்கள் இருப்பதால் 2 இன்வாய்ஸ் எண்கள் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பிரிஃபிக்ஸ்கள் இருக்கும். நான் சேல் 2 அல்லது சேல் 1ஐ தேர்ந்தெடுக்கலாம். இதேபோல் வெவ்வேறு பிராண்டுகளுடன் வேலை இருந்தா, பிராண்ட் வாரியாக நிலுவைத் தொடை இருந்தால் நீங்கள் மாஸ்டருக்கு செல்ல வேண்டும். மற்றும் ஆரிஜினுக்கு சென்றா பிராண்ட் வாரியாக அல்லது வகை வாரியாக நிலுவைத் தொகையை நிர்வகிக்கலாம். எனவே நீங்கள் இத்தனை இன்வாய்ஸ்களை உருவாக்க வேண்டும். நிறுவனத்தின் சுய விவரத்துல சேல்ஸ் ஒரிஜின் என்ற அம்சம் உள்ளது. இதை செயல்படுத்த வேண்டும். F10 அழுத்தி சேமிக்க வேண்டும். இப்போது நீங்கள் இன்வாய்ஸிற்கு செல்லும்போது உங்கள் ஆரிஜின் பை எது என்று மென்பொருள் கேட்கும். உதாரணமா நான் விளம்பரம், பிசினஸ் டெவலப்பர், பிசினஸ் ட்ரிப், கோல்டு கால், கமிஷன் ஏஜென்ட், டீலர் ரெஃபரன்ஸ், மார்க்கெட்டிங், ஸ்டோர், ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளர், ட்ரேட் ஷோ, இணையதளம் போன்றவற்றை இயல்பாக வைத்துள்ளேன். எனவே நான் தயாரிக்கும் இன்வாய்ஸ் அல்லது வாங்கும் பொருட்கள் எந்த ஆரிஜினல் உள்ளன என்பதை இதன் மூலம் அறிக்கை பெறலாம். பொதுவாக நாம் பிராண்ட் வாரியாக வேலை செய்யும் போது இதை பயன்படுத்துகிறோம். வெவ்வேறு பிராண்டுகள்ல பொருட்களை விற்கிறோம். உதாரணமா ஹேவல்ஸ், கிராம்ப்டன், ஃபினோலெக்ஸ் போன்ற நிலுவைத் தொகையை பிராண்ட் வாரியாக நிர்வகிக்க வேண்டுமென்றால் நாம் ஆரிஜின் பை அம்சத்தை பயன்படுத்த வேண்டும். வெளியேறு. இதேபோல் மாஸ்டருக்கு சென்று வெவ்வேறு இடங்களை உருவாக்கலாம். வெவ்வேறு கிடங்குகளில் வேலை இருந்தா ஸ்டாக் லொகேஷன் மூலம் ஷாப் 1, கோடவுன் 1, கோடவுன் 2 என வெவ்வேறு இடங்களை உருவாக்கலாம். சலான், விற்பனை பில், இன்வாய்ஸ் அல்லது விற்பனை ஆர்டர் தயாரிக்கும் போது அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அதற்கேற்ப இருப்பை நிர்வகிக்கலாம். லொகேஷன் 1, லொகேஷன் 2, லொகேஷன் 3 என நிர்வகிக்கலாம். உதாரணமாக நான் இங்கே கோடவுன் என்று உருவாக்கியுள்ளேன். எனவே கோடவுன் ஒன்றில் அதன் தாக்கம் எங்கே தேவையோ அதை இங்கே டிக் செய்துள்ளேன்.
உருவாக்குங்கள். இப்போது மென்பொருளில் இந்த 2 இடங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. இனி நான் விற்பனை செய்யும் போதெல்லாம் எந்த இடத்திலிருந்து பொருட்களை வெளியேற்ற வேண்டும் என்று மென்பொருள் கேட்கும். கோடவுன் ஒன்றில் இருந்தா அல்லது கடையில் இருந்தா என்று. இதேபோல் நான் கொள்முதல் செய்யும் போதும் இடங்கள் காண்பிக்கப்படும். இங்கே எனது இருப்பிடம் வருகிறது. எனவே நான் எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறேனோ அங்கே எனது இருப்பு வந்துவிடும். எனவே மக்கள் கிடங்குகளில் பல இடங்களை நிர்வகிக்கலாம். நாம் பொருள் வாரியாகவும் இடங்களை நிர்வகிக்க முடியும். அதாவது நாம் ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கும் போது மென்பொருள் அந்த இடத்தை கேட்கும். ஒருவேளை எனது ஒரு பொருள் இடம் ஒன்றிலும் மற்றொரு பொருள் இடம் இரண்டிலும் இருக்கலாம். எனவே நாம் பொருள் வாரியாகவும் இடத்தை தேர்ந்தெடுக்கலாம். அதற்கு நாம் அமைப்புகளை மாற்ற வேணும், மாஸ்டருக்கு செல்ல வேணும், ஃபேவரட் டூல்ஸ், கம்பெனி செட்டிங்ஸ், பிறகு ப்ரொஃபைலுக்கு செல்ல வேணும். இங்க நாம் இருப்பிடத்தை தட்டச்சு செய்ய வேண்டும். இந்த இருப்பிடத்தை நாம் திருத்தியுள்ளோம். இங்க வவுச்சர்ல பல இடங்களை பயன்படுத்துவதற்கான நிபந்தனை உள்ளது. அதை நாம் செயல்படுத்த வேண்டும். இதை செய்வதன் மூலம் கொள்முதல் அல்லது விற்பனையில் வெவ்வேறு பொருட்களுக்கு நாம் தேர்ந்தெடுக்கும் இடங்களுக்கு ஏற்ப வசதி கிடைக்கும். அதாவது வவுச்சர்ல ஒரு பொருளை இடம் ஒன்றிலிருந்தும் மற்றொரு பொருளை இடம் இரண்டிலிருந்தும் விற்பனை அல்லது கொள்முதல் செய்யலாம். மற்றும் பாதி பொருட்களை எடை ஒன்றிலிருந்தும் மீதி பாதியை எடை இரண்டிலிருந்தும் எடுக்கலாம். இந்த வசதி நமக்கு யூஸ் மல்டிபிள் லொகேஷன் வவுச்சர் மூலம் கிடைக்கிறது. இந்த அமைப்பை நாம் செயல்படுத்த வேண்டும். நான் இப்போது இதை மீண்டும் முடக்குகிறேன். ஃபைண்ட் லொகேஷன் வித் யூசர்ஸ் என்றால் குறிப்பிட்ட பயனர் குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே பணியாற்ற வேண்டும். அங்கிருந்தே கொள்முதல் மற்றும் விற்பனை செய்ய வேண்டும். இதற்கு நாம் என்டர்பிரைஸ் பதிப்பை பெற வேண்டும். இது என்டர்பிரைஸ் பதிப்பின் அம்சமாகும். அல்லது அதன் உயர் பதிப்புகள்ல இது கிடைக்கும். எனவே இது இருப்பிடம் வாரியாகும். மென்பொருள்ல சில நேரங்கள்ல ஒரே ஜிஎஸ்டி எண்ணை கொண்டு 2 வாடிக்கையாளர்கள் அல்லது 2 சப்ளையர்களை உருவாக்க வேண்டியிருக்கும். அதற்கு நாம் ஜிஎஸ்டிஆர் 1 ஜிஎஸ்டி செட்டிங்ஸுக்கு செல்ல வேண்டும். மேலும் இங்க நான் ஒரே ஜிஎஸ்டி எண்ணுடன் டெப்டார் மற்றும் கிரெடிட்டர்களை உருவாக்க அனுமதிக்கும் இந்த விருப்பத்தை மென்பொருள் இயல்பாகவே அனுமதிக்காது. ஏனெனில் இது கணக்குகளில் நகல்களை உருவாக்கும். நீங்கள் இந்த அம்சத்தை முடக்கி வைக்க வேண்டும். உருவாக்க அனுமதி ஒரே ஜிஎஸ்டி எண்ணுடன் டெப்டர் மற்றும் கிரெடிட்டர் இது இயல்பாகவே முடக்கப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் இதை செயல்படுத்தினால் அனைத்து தலைப்புகள் அல்லது வெவ்வேறு கணக்கு தலைப்புகள், அதாவது அனைத்து கணக்கு தலைப்புகள் என்றால் அந்த ஜிஎஸ்டி சப்ளையராக இருந்தால் நீங்கள் அவரை ஒரு வாடிக்கையாளராகவும் உருவாக்கலாம். 2 லெட்ஜர்கள் உருவாக்கப்படும். முதலாவது சப்ளையர், இரண்டாவது வாடிக்கையாளர். இதேபோல் வெவ்வேறு கணக்கு தலைப்புகளில் செயல்படுத்தினால், அதாவது இதை டிக் செய்தால் இது உங்களை ஒரு முறை வாடிக்கையாளராகவும் ஒரு முறை சப்ளையராகவும் உருவாக்க அனுமதிக்கும். மேலும் அனைத்து தலைப்புகளிலும் செய்தால் ஒரே ஜிஎஸ்டி எண்ணை கொண்டு 2, 3 அல்லது 4 வாடிக்கையாளர்களை உருவாக்கலாம். அதாவது வாடிக்கையாளர் ஒருவர் தான், ஜிஎஸ்டி எண் ஒன்று தான். ஆனால் நீங்கள் அவருக்கு 4 வெவ்வேறு லெட்ஜர்களை உருவாக்கலாம். எனவே இந்த விருப்பத்தை செயல்படுத்தி அமைப்புகளை புதுப்பிக்கும் போது எனவே நீங்கள் வாடிக்கையாளரின் அதே ஜிஎஸ்டியுடன் லெட்ஜர்களை உருவாக்கலாம். இயல்பு நிலை அமைப்பை நீங்கள் அணைக்க வேண்டும். உங்களுக்கு எப்போதாவது தேவைப்பட்டா அட்மினிட்ட இருந்து அதை ஆன் செய்து உருவாக்கிவிட்டு மீண்டும் அந்த அமைப்பை முடக்கி விடுங்க. லெட்ஜர்கள்ல நகல்கள் உருவாகாம இருக்க இவ்வாறு செய்யுங்க. பல நேரங்கள்ல நாம் வாடிக்கையாளங்கட உதாரணத்துக்கு நானும் ஒரு வாடிக்கையாளரை உருவாக்குகிறேன். நான் மாஸ்டருக்கு சென்றேன். இங்கே ஒரு வாடிக்கையாளரை உருவாக்கல, நான் ஒரு வாடிக்கையாளரை உருவாக்கியது போல. பதிவு செய்யப்படவில்லை. இப்போது இந்த வாடிக்கையாளரை பொறுத்தவரை சில நேரங்கள்ல அவர் வாடிக்கையாளர் இல்லை என்று நமக்கு தோன்றும். இதோ நான் அனில் ராஜ்புத்தை உருவாக்கிவிட்டேன். இது கீழே உள்ள டிராப் டவுன் பட்டியல்ல வந்துவிட்டது. இப்போது அவர் வாடிக்கையாளர் இல்ல, சப்ளையர் என்று நமக்கு தோன்றுகிறது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எடிட்டருக்கு சென்று தேட வேண்டும். அங்கே சேஞ்ச் லெட்ஜர் ஹெட் என்ற விருப்பம் இருக்கும். இது வலது பக்கத்தில் தெரிகிறது. இந்த லெட்ஜர் ஹெட்ருக்கு செல்ல வேண்டும். அங்கே இவர் வாடிக்கையாளர் இல்ல, சப்ளையர் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே நாம் சப்ளையர் விருப்பத்தை தேர்ந்தெடுத்து மாற்றினால் இப்போது இது நாம் கிரெடிட்டரை தேர்ந்தெடுத்து அப்டேட் செய்தோம்.
அப்டேட் செய்ய மறக்காதீர்கள். அப்டேட் செய்யவுடன் இவ கிரெடிட்டுக்கு சென்று விட்டது. இப்போது நான் மாஸ்டருக்கு சென்றா, வாடிக்கையாளர் பகுதிக்கு சென்றா, அனில் ராஜ்புத் அங்கே தெரியவில்ல. மறைஞ்சு விட்டது. எங்க போனக? மாஸ்டருக்கு சென்றா, சப்ளையருக்கு சென்றோ. முன்பு தவறுதலாக வாடிக்கையாளராக உருவாக்கியது இப்போது சப்ளையராக வந்துவிட்டது. இவ்வாறு நீங்கள் லெட்ஜர் ஹெட் சப்ளையரை வாடிக்கையாளராகவோ அல்லது மற்றொன்றாகவோ மாற்றலாம். இது மிகவும் எளிதானது. நீங்கள் கூடுதல் நிறுவனங்களையும் உருவாக்கலாம். உங்கள் மென்பொருள் பதிப்பு பல நிறுவனங்களை உருவாக்க அனுமதித்தால், ஸ்விட்சியர் ஃபைனான்ஸ் பகுதிக்கு சென்று நிதியாண்டை மாற்றலாம் மற்றும் புதிய நிறுவனங்களையும் உருவாக்கலாம். அதேபோல் மென்பொருள்ல உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டா, அதாவது கணக்கியல் உதவி அல்லது ஏதேனும் அம்சம் கிடைக்கவில்லை என்றா, அல்லது பிழைகள் ஏற்பட்டால், நீங்கள் இங்கே சப்போர்ட் டிக்கெட்டை உருவாக்க வேண்டும். வலது பக்கத்துல இந்த சப்போர்ட் ஐகான் உள்ளது. இது சப்போர்ட் பக்கம். இங்கே சப்போர்ட் டிக்கெட் கிடைக்கும். உதவி மையத்திலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வந்தால், நீங்கள் நேரடியாக அவர்களின் மொபைலுக்கு அழைத்தால், அடுத்த முறை உங்களுக்கு உதவி கிடைக்காது. நிறுவனத்திடமிருந்து உதவி பெற வேண்டுமென்றால், எப்போதும் சப்போர்ட் டிக்கெட் மூலமாகவே பெற வேண்டும். எனவே உங்கள் பெயரை இங்கே எழுதுங்க. உங்க மொபைல் எண்ணை தட்டச்சு செய்யவும். உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று இங்கே எழுதுங்க. உங்கள் அலுவலகம் முடியும் நேரம் என்ன? உங்கள் அலுவலகம் முடியும் நேரம் என்ன என்பதை இங்கே எழுதலாம். இதனால் அலுவலகம் முடியும் நேரம் வரை நிறுவனம் உங்களை அழைக்க முடியும் என்பது ஒரு நன்மை. மென்பொருள் ஆதரவு உங்களுக்கு தேவைப்பட்டால், அதன் சேவை நிலை ஒப்பந்தம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே உங்கள் அலுவலகம் முடியும் நேரத்தை சரியாக எழுத வேண்டும். கேப்சா 1 153781 என எழுதவும். இங்கே உங்கள் ஆதரவு கோரிக்கை உருவாக்கப்படும். உங்கள் ஆதரவு டிக்கெட் உருவாக்கப்பட்டதும் நிறுவனத்திடமிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். அவர்கள் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பார்கள். நீங்க இங்கே கால்மி ஹிஸ்டரிக்கு செல்லலாம். உங்கள் பழைய ஆதரவு டிக்கெட்டுகளை சரிபார்க்கலாம். அவை நிலுவையில் உள்ளதா, முடிவடைந்ததா அல்லது வெற்றிகரமானதா என்று. எந்த பயனர் என்ன புகார் அளித்தார், அதற்கு என்ன தீர்வு கிடைத்தது போன்ற விவரங்களை இங்க கால்மி ஹிஸ்டரியில பார்க்கலாம். இப்படித்தான் நீங்கள் நிறுவனத்திடமிருந்து ஆதரவை பெற முடியும். எனது அடுத்த வீடியோக்களில சிஆர்எம் என்றால் என்ன என்று சொல்லுவோம். ஓபிஎம்மின் சரியான செயல்முறை மற்றும் ஆர்எம்ஏ என்றால் என்ன என்பதை விளக்குவேன். இந்த வீடியோவின் இறுதியில் ஒவ்வொரு பதிப்புடனும் உங்களுக்கு கிடைக்கும் மொபைல் ஆப் உரிமத்தை எப்படி நிறுவுவது என்று சொல்கிறேன். நீங்கள் டூல்ஸ், குளோபல் செட்டிங்ஸிற்கு செல்ல வேண்டும். குளோபல் செட்டிங்ஸ்ல உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி தோன்றும். உங்கள் AWF இல் பயன்படுத்தப்படும் வளங்கள் இங்கே காட்டப்படும். தரவுத்தள அளவு, நீங்கள் பயன்படுத்திய தரவு, சேமிப்பு, உருவாக்கப்பட்ட பயனர்கள் மற்றும் ஆப் இடைமுகங்கள் போன்ற விவரங்களை இங்கே காணலாம். வாடிக்கையாளர் ஆப் இடைமுகம் என்பது 2 வகைப்படும். ஒன்று நீங்கள் பயன்படுத்துவது, மற்றொன்று உங்கள் வாடிக்கையாளர்கள் நிறுவும் மொபைல் ஆப். தகவல் தொடர்பு செய்தி வளங்கள் எவ்வளவு பயன்படுத்தப்படுகின்றன என்பதும் இதில் அடங்கும். வாட்ஸ்அப், மின்னஞ்சல் போன்ற மென்பொருள் மூலமான தகவல் தொடர்புகளும் வளங்களை பயன்படுத்துகின்றன. பிடிஎஃப் அல்லது பதிவிறக்க இணைப்புகள், நிலுவைத் தொகை, லெட்ஜர்கள் போன்றவை எப்படி பயன்படுத்தப்படுகின்றன என்பதும் இதில் அடங்கும். அலைவரிசை பயன்பாடு, சிடிஎன் பயன்பாடு போன்ற அனைத்தும் உங்கள் ஆண்டு சந்தா புதுப்பிப்பை தீர்மானிக்கின்றன. இந்த வளங்களின் பயன்பாடு அதிகரித்தால் நிறுவனம் உங்களை அழைத்து அடுத்த திட்டத்திற்கு மாற்றும். பொதுவாக AWS கட்டணங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட திட்டங்கள் பற்றிய விவரங்களை நிறுவனத்தின் இணையதளத்தில் காணலாம். இவை நியாயமான விலையில் இருக்கும். இப்போது ஆப்பை நிறுவ இங்கே உள்ள ரீஜெனரேட் கீயை பயன்படுத்த வேண்டும். நான் ஏற்கனவே உருவாக்கியுள்ளதால் எனது கீ இங்கே தெரிகிறது. நீங்கள் ஒருமுறை இங்கே கிளிக் செய்து கீயை உருவாக்க வேண்டும். கீயை உருவாக்கிய பிறகு நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். குளோபல் செட்டிங்ஸிற்கு பிறகு புரோகிராமிற்கு செல்லுங்கள். ஆப் மேனேஜ்மெண்ட், மொபைல் ஆப் இன்டர்ஃபேஸ். நீங்கள் மொபைல் ஆப் இன்டர்ஃபேஸிற்கு சென்றால் உங்கள் மொபைலில் உங்கள் பயனர்களை காணலாம். எந்த பயனருக்கு முன்னால் டிக் செய்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த ஆப் இன்ஸ்டால் செய்யப்படும். ஆப் இன்ஸ்டால் செய்ய உங்களிடம் லைசென்ஸ் இருக்க வேண்டும். பொதுவாக நிறுவனத்திடமிருந்து ஒரு டிஃபால்ட் லைசென்ஸ் கிடைக்கும். எனவே அந்த லைசென்ஸ் இங்கே பயன்படுத்தப்படும்.
எத்தனை பயன்படுத்தப்படுகிறதோ அத்தனை குறையும். மீதமுள்ளவை இங்கே தெரியும். எனவே நீங்கள் டிக் செய்ய வேண்டும். அப்டேட் கிளிக் செய்யுங்கள். இங்கே செக் செய்வது போல. சரி, அதன் பிறகு நீங்கள் அப்டேட்டில் டிக் செய்தால் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் செல்லும். அந்த மெசேஜில் இன்ஸ்டாலேஷன் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் செய்து அனைத்து அனுமதிகளையும் வழங்க வேண்டும். கான்டாக்ட்ஸ் மற்றும் அனைத்து அனுமதிகளையும் அனுமதித்தால் ஆப் இன்ஸ்டால் ஆகிவிடும். அந்த ஆப்பில் அதன் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதோடு இதேபோல் இந்த ஆப்பை உங்கள் நிறுவனத்திற்காக பயன்படுத்தலாம். இதில் ஒரு சந்தேகம் எழலாம், அவர்களுக்கு என்ன உரிமைகள் கிடைக்கும் என்று. இங்கே லாகின் யூசர்ஸ்ல, மாஸ்டரில் உள்ள லாகின் யூசர்ஸ்ல பயனருக்கு நீங்கள் என்ன உரிமைகளை வழங்கியுள்ளீர்களோ அதே உரிமைகள் மொபைல் ஆப்பிலும் கிடைக்கும். அட்மினுக்கு அனைத்து உரிமைகளும் கிடைக்கும். மற்ற பயனர்களுக்கு நீங்கள் வழங்கிய வரையறுக்கப்பட்ட உரிமைகளுடன் மொபைல் ஆப் இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். இதேபோல் புரோகிராமருக்கு சென்று ஆப் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் ஆப்பில் நாம் வாடிக்கையாளர்களுக்கும் ஆப் வழங்கலாம். வாடிக்கையாளருக்கு ஆப் வழங்குவதன் நோக்கம் என்னவென்றால், வாடிக்கையாளர் தனது லெட்ஜர் மற்றும் நிலுவைத் தொகையை பார்க்க முடியும். மேலும் அவரது சமீபத்திய சப்ளைகளை பார்க்க முடியும். சமீபத்திய ஷிப்பிங் விவரங்கள், நிலுவைத் தொகை நினைவூட்டல்கள், லெட்ஜர்கள், லெட்டர்கள், ஆஃபர்கள் என அனைத்தும் அவருக்கு தெரியும். அதோடு நீங்கள் அவருக்கு தயாரிப்புகளின் ஷோகேஸையும் காட்டலாம். ஸ்டாக் சம்மரி மற்றும் கிடைக்கும் ஸ்டாக் விவரங்கள் அனைத்தையும் இதில் காட்டலாம். இதுதான் கஸ்டமர் ஆப். நீங்கள் கஸ்டமர் ஆப்பை வரம்பில்லாம பயன்படுத்தலாம். அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ஆப் வழங்கலாம். வழங்கும் முறை மிகவும் எளிது. நீங்கள் டிக் செய்ய வேண்டும். அந்த வாடிக்கையாளரிடம் ஆண்ட்ராய்டு அல்லது ஆப்பிள் iOS போன் இருந்தால் எங்களது அனைத்து ஆப்ஸ்களும் எல்லா வெர்ஷன்களிலும் கிடைக்கும். அனைத்து பிளாட்ஃபார்ம்களிலும் கிடைக்கும். iOS மற்றும் ஆண்ட்ராய்டு இரண்டிலும் கிடைக்கும். நீங்கள் டிக் செய்து அப்டேட் செய்ய வேண்டும். அப்போது அந்த வாடிக்கையாளருக்கு ஒரு அழைப்பு மெசேஜ் செல்லும். மேலும் அவர் அந்த ஆப்பை இன்ஸ்டால் செய்வார். கஸ்டமர் ஆப்பின் பயன் என்னவென்றால், இன்வாய்ஸ் விவரங்கள், ஷிப்பிங் விவரங்கள், நிலுவைத் தொகை அல்லது லெட்ஜர் நகல் கிடைக்கவில்லை என்று அவர் அடிக்கடி உங்களுக்கு கால் செய்ய வேண்டியதில்லை. அவர் அனைத்தையும் பார்த்து கொள்ளலாம். உங்கள் ஸ்டாக்கை பார்க்கலாம். வாடிக்கையாளர் ஆப் மூலமாக ஆர்டர் செய்யலாம், என்கொயரி செய்யலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பில் ஆர்வத்தை வெளிப்படுத்தலாம். இவை அனைத்தும் கஸ்டமர் ஆப்பில் கிடைக்கும். இது கணினியை 100% காகிதமில்லாமல் ஆக்குகிறது. இது ஒரு சிறந்த விஷயம். இதேபோல் டேஷ்போர்டில் வாட்ஸ்அப் ஐகான் உள்ளது. நீங்கள் வாட்ஸ்அப் சேவையை பெற்றிருந்து அது செயலிழந்தால் இந்த ஐகான் இன்ஆக்டிவ் ஆகிவிடும். நீங்கள் இங்கே டிக் செய்ய வேண்டும். உங்கள் பெயர் இருக்கும். வாட்ஸ்அப் சேவையை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய வேண்டும். பிறகு கெட் QR கோட் கொடுக்க வேண்டும். இப்போது QR கோடு உருவாகும். நீங்கள் QR கோடை ஸ்கேன் செய்ய வேண்டும். நீங்கள் ஸ்கேன் செய்தவுடன் மொபைல் மூலம் வாட்ஸ்அப் மீண்டும் ஆக்டிவ் ஆகிவிடும். வாட்ஸ்அப்பிற்கு உங்களிடம் வாட்ஸ்அப் பிசினஸ் கணக்கு இருக்க வேண்டும் மற்றும் மெட்டா வெரிஃபைடாக இருக்க வேண்டும். இந்த 2 விஷயங்களை செய்தால் வாட்ஸ்அப் ஒருபோதும் பிளாக் ஆகாது. உங்கள் எண் ரத்து செய்யப்படாது. வாட்ஸ்அப் சீராக இயங்கும். அனைத்து தொடர்புகளுக்கும் இதை பயன்படுத்தலாம். வாட்ஸ்அப்பில் இன்வாய்ஸ் தயாரித்தல், பேமெண்ட் ரசீதுகள் என அனைத்தும் பயன்படுத்தப்படும். அதேபோல் இந்த மென்பொருள் வாடிக்கையாளர் பணம் பெறுவதற்கு இது ரசீது வவுச்சர் மற்றும் இது உங்கள் சப்ளையருக்கான கட்டண வவுச்சர். ரசீது வவுச்சர் மூலம் நீங்க பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமா நான் எனது வாடிக்கையாளரை தேர்ந்தெடுக்க கிறிஸ்டன் லாப்ரு அவர்களின் நிலுவையில் உள்ள இன்வாய்ஸ்கள் எத்தனை மற்றும் தேதியின்படி எத்தனை நாட்களாக நிலுவையில் உள்ளன என்று பார்ப்போம். இந்த சுருக்கம் இங்கே வருகிறது. நான் தொகையை உள்ளிடலாம். உதாரணமா நான் 4000 ரூபாய் செலுத்தினேன். வங்கி அல்லது ரொக்கம். ரொக்கம் என்றால் ரொக்கம், வங்கி என்றால் வங்கி. உதாரணமா எனக்கு நேரடியாக HDFCல பணம் டெபாசிட் செய்யப்பட்டது. நான் சென்ட் நோட்டிஃபிகேஷனை டிக் செய்தால் வாடிக்கையாளர் பணம் செலுத்தும் போது அவர்களுக்கு ரசீது ஒப்புதல் அனுப்பப்படும். 4000 ரூபாய் செலுத்தியதில் முதல் பில்லில் 4000 ரூபாயை சேர்த்துள்ளேன். இன்னும் 14000 ரூபாய் பாக்கி உள்ளது. மொத்த நிலுவை 23000 ரூபாய். இதை புதுப்பித்தால் இது முடிந்துவிடும். இந்த ரசீது வவுச்சர் அச்சிடப்பட்டது. ரசீது வவுச்சர்ல பழைய இருப்பு, செலுத்திய தொகை மற்றும் புதிய இருப்பு ஆகியவற்றை காட்டுகிறோம். தேவைப்பட்டால் நிறுவனத்தின் சுய விவரத்திலிருந்து இதை மாற்றிக்கொள்ளலாம். அதேபோல் கட்டண வவுச்சர். கட்டண வவுச்சரை பற்றி சொல்வதற்கு முன் ரசீது வவுச்சர் அறிக்கையை எப்படி எடுப்பது என்று சொல்கிறேன். ரசீது வவுச்சர் அறிக்கைக்கு ரிப்போர்ட் சென்று வவுச்சருக்கு செல்லவும். இவை ரசீது வவுச்சர்கள். ரசீது வவுச்சர் அறிக்கையை எடுக்கும்போது எந்த ஆபரேட்டர் அல்லது கலெக்டர் எவ்வளவு பணம் வசூலித்தார்னு பார்க்கலாம். பயனர் வாரியாகவோ அல்லது விற்பனையாளர் வாரியாகவோ அறிக்கையை எடுக்கலாம் மற்றும் அறிக்கையை உருவாக்கு. அல்லது லெட்ஜர், எந்த லெட்ஜர் அடிப்படையில் அறிக்கையை எடுத்தீர்கள்? குறிப்பிட்ட லெட்ஜர் வாடிக்கையாளர் அறிக்கையையும் எடுக்கலாம். நான் இப்போது அனைத்தையும் தேர்வு செய்கிறேன்.
இது வகைப்படுத்தப்பட்ட அறிக்கை. நான் எப்போது எதை பெற்றேன் என்று இதில் பார்க்கலாம். அதேபோல் கட்டண வவுச்சர். நான் பணம் செலுத்துகிறேன்டா. அதேபோல் இங்கே எனது சப்ளையரை தேர்ந்தெடுக்க. உதாரணமா நான் டிஜிடெக்கை தேர்ந்தெடுத்தா. அவர்களின் எத்தனை இன்வாய்ஸ்கள் பாக்கி உள்ளன என்று தெரியும். அதற்கேற்ப நான் இங்கே தொகையை உள்ளிடுவேன். உதாரணமா இவ்வளோ பணம் பாக்கி உள்ளது என்று வைத்துக்கொள்வோம். நான் 50,000 ரூபாய் செலுத்துகிறேன். முன்பு வங்கி மூலம் செலுத்தினேன். இப்போது ரொக்கமாக செலுத்துகிறேன். குறிப்பு ஏதேனும் இருந்தால் எழுதிவிட்டு சென்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து சேமிக்கவும். அப்போது இது இங்கே டிக் செய்யப்படும். பணம் செலுத்தப்பட்டது. எனவே ஒருவேளை நான் இங்கே எனது சப்ளையரை தேடிலாம். வகைப்படுத்தப்பட்ட அறிக்கையில நான் எப்போது வாங்கினேன், எவ்வளவு பணம் செலுத்தினேன், நிகர இருப்பு எவ்வளவுன்னு பார்க்கலாம். நான் 2 முறை வாங்கினேன். 50,000 ரூபாய் பணம் செலுத்தினேன். இவ்வளவு தொகை பாக்கி உள்ளது. இதை நான் சப்ளையருக்கு கொடுக்க வேண்டும். அதேபோல் கஸ்டமர் பக்கத்திற்கு செல்வோம். நான் கஸ்டமரின் அக்கவுண்ட்டை செக் செய்தால் இது கஸ்டமரின் லெட்ஜர். இதில் நான் எவ்வளவு சேல் செய்தேன் என்று காட்டுகிறது. இது 4,000 ரூபாய்க்கான ரிசிப்ட். இப்போது இந்த 4,000 ரூபாய் ரிசிப்டிற்கு எதிராக பார்ஷியல் பெய்டு என்று வந்துள்ளது. இதற்கு எதிராக நான் இவ்வளவு பணம் டெபாசிட் செய்துள்ளேன். இந்த ரிசிப்டை நான் திறக்கும்போது இங்கே டிக் செய்வேன். சாஃப்ட்வேர் செட்டில்மெண்ட் விவரங்களை காட்டும். அதாவது எந்த இன்வாய்ஸிற்கு எதிராக நான் 4,000 ரூபாயை செலுத்தினேன். அதாவது இன்வாய்ஸ் எண் 1க்கு எதிராக. எனவே எனது பேமெண்ட் எந்தெந்த இன்வாய்ஸிற்கு எதிராக செட் செய்யப்படுகிறது என்ற விவரம் இங்கே கிடைக்கிறது. இது எனது டேஷ்போர்டு. எல்லா ரிப்போர்ட்டுகளும் இங்கே கிடைக்கும். ப்ராடக்ட். இந்த ரிப்போர்ட்டுகளுக்குள் வவுச்சர்கள் உள்ளன. வவுச்சர்களில் எல்லா வகையான வவுச்சர் ரிப்போர்ட்டுகளும் கிடைக்கும். லெட்ஜர் ரிப்போர்ட்டுகளும் கிடைக்கும். அதேபோல் இவை எனது ஜிஎஸ்டிஆர் ரிப்போர்ட்டுன்னு. மற்றும் வீடியோவின் இறுதியில ஜிஎஸ்டிஆர் 1 மற்றும் ஜிஎஸ்டிஆர் 2 பற்றி சொல்கிறேன். இதற்கான விரிவான வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போது சுருப்பமாக சொல்கிறேன். நீங்கள் ஜிஎஸ்டிக்கு சென்று ஜிஎஸ்டிஆர் 1ற்கு சென்று நடப்பு மாதத்திற்கான ரிப்போர்ட்டை ஜெனரேட் செய்வீர்கள். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியலிச்சோ? இந்த நடப்பு மாதத்துல எவ்வளவு நீங்கள் சேல் செய்தீர்கள். உதாரணமா நீங்கள் இவ்வளவு சேல் செய்துள்ளீர்கள். இது உங்கள் டேபிள். இதில் எவ்வளவு சேல், ஜெனரல் சேல், கிரெடிட் நோட்டுகள் மற்றும் நெட் சேல் விவரங்கள் உள்ளன. சாஃப்ட்வேர் இப்படி முழு டேட்டாவையும் தருகிறது. நீங்கள் ஜேசன் செய்யலாம். எக்ஸல் ஃபைலை டவுன்லோட் செய்து அனுப்பலாம். கனெக்ட் பட்டனை கிளிக் செய்து நேரடியாக ஜிஎஸ்டி தாக்கல் செய்யலாம். அதேபோல் ஜிஎஸ்டிஆர் 2. நீங்கள் வாங்கிய அனைத்து மெட்டீரியல்களும் இங்கே ஜிஎஸ்டிஆர் 2ல காட்டப்படும். இது ப்ராடக்ட் சம்மரி. அதேபோல் உங்கள் 3P. இது முக்கியமானங்க. 3Bல சாஃப்ட்வேர் அனைத்தையும் சொல்லும். உங்கள் டாக்ஸ் லயபிலிட்டி எவ்வளவு, அவுட்வர்ட் சப்ளை விவரங்கள் மற்றும் 3.12இல் அவுட்வர்ட் சப்ளை எவ்வளவு என்று காட்டும். சரி, எலிஜிபிள் ஐடிசி. நீங்கள் எவ்வளவு பர்ச்சேஸ் செய்தீர்களோ அதற்கேற்ப உங்கள் ஐடிசி இங்கே வரும். இது தகுதியான ஐடிசி. இவ்வளவு வரி உள்ளீடு வருகிறது. இது உங்கள் வரி பொறுப்பு. சரி, நீங்க இவ்வளவு வரி செலுத்த வேண்டும். இது உங்கள் 3P தரவு. எனவே இது உங்கள் ஜிஎஸ்டி பகுதியாகும். மென்பொருளின் அடிப்படை செயல்பாடுகள் பற்றி நான் விளக்கியுள்ளேன். இது தவிர மென்பொருளில் வணிக ஆட்டோமேஷன் மற்றும் காகிதமில்லா செயல்பாடுகள் தொடர்பான பல விரிவான அம்சங்கள் உள்ளன. இதை பற்றி அறிய அடுத்த வீடியோக்களை பாருங்கள். மென்பொருள் மூலம் வணிகத்தை வளர்ப்பது, கணினிமயமாக்குவது மற்றும் காகிதமில்லாமல் செய்வது குறித்த வழிகாட்டுதல்கள் அதில் இருக்கும்.
இதன் மூலம் மனித தவறுகளை நாம் தவிர்க்கலாம். அதாவது வாடிக்கையாளர்கள், சப்ளையர்கள் அல்லது இருப்பு தொடர்பான பிரச்சனைகளை நாம் இதன் மூலம் பெருமளவு தவிர்க்கலாம் அல்லது குறைக்கலாம். இன்றைய வீடியோவில் அவ்வளவுதான். நன்றி.